பிரியாணி மேன் இஸ் an escape route for ரபி. பஞ்சாயத்துல வந்துட்டு வடிவேல் சொல்லுவார், ஆமா ஆமா ஆமா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கணும், போடுறாத புடுறாத வெட்டுமா அப்படின்ட்டு தான் வச்சது. ரியாக்ஷன் வீடியோவா அவங்களுக்கு அது புதுசா இருந்துச்சு. ஆமா ஆமா. ரியாக்ஷன் வீடியோனா என்னடா அது? இல்ல மச்சான், நான் பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன். கேட்டேன், சரி பண்ணு. அரசியலே மாத்த போறேன் பாரு, நான் அடுத்த அஸ்வின் குமார் நான் தான் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தேன். பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்காந்து எல்லாரும் கேக்குறீங்கல்ல, ஈமானோட இன்டர்வியூ பார்த்தேன். ஈமான் செட் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு எஸ்கேப். இந்த துரோகம்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறானுங்க, இதுதான் துரோகம் அப்படின்றானுங்க. ஈமானுக்கு வாய் இல்லையா? விஜய் வீட்டில் வந்துட்டு டெய்லி பார்ட்டிஸ் நடக்குது, அதே ஆர்ஜே சிங்கர் தான் சொன்னாங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு கிட்ட? ஹலோ, ஐ கேன் த்ரோ யூ இன் ஜெயில் டுமாரோ, ப்ளீஸ் டு. பார்த்ததே கிடையாது. ஒன்ஸ் ஐ மேட் ஃபன் ஆஃப் உதயண்ணா. ஓகே ஓகேவா, அவரோட ஏதோ ஒரு கருத்துக்கு வந்து ஐ மேட் ஃபன் ஆஃப் ஹிம். மக்களே, வெல்கம் டு எட் another எபிசோட் ஆஃப் த வைப் ரூம் பாட்காஸ்ட் வித் மீ மகாலட்சுமி ராஜா. இன்னைக்கு வந்து நம்ம பாட்காஸ்டோட கெஸ்ட் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் யூடியூபர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர், த பிரியாணி மேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க ஒரு தடவை அந்த பிரியாணி மேன் அப்படி சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க வீடியோஸ்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் பேர் நானே சொல்றதா? நிறைய பேர் இந்த பாய் பாய் அப்படி தான் சொல்றது பிடிக்கும். அதான் லாஸ்ட் நீங்க அந்த பாய் பாய் சொல்றதா இருக்கட்டும், பிரியாணி மேன் அப்படி சொல்றதா இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, என் பேரை சொல்லும்போது தான் வந்து கீச் குரலா இது அப்படியாயிரு. பட் ஆக்சுவலி தட்ஸ் a trademark மாதிரி. அது நீங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு ரீடேக் எடுக்க முடியாம சோம்பேறித்தனத்துல விட்டேன். நல்லா பிடிச்சிருக்குன்னாங்க. ஏன் ப்ரோ அந்த மாதிரி சொல்லுங்க ப்ரோ, அப்படி சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கீச் குரல்ல சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் திருப்பி பண்ணுவோம். ஒரு சோம்பேறித்தனத்தில் சொன்னவே இவனுக்கு இதெல்லாம் பிடிக்குதுன்றாங்களே. அகைன் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்துட்டு இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த பேர் என்ன ஹுட்டி வந்து பிளாக் ஹுட்டி துவைக்கல, இருந்த பிங்க் ஹுட்டியை போட்டு நின்றுட்டேன். சரி நிப்போமே அப்படின்ட்டு, பிங்க் ஹுட்டி சூப்பராக இருக்கு ப்ரோ, உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க ப்ரோ. ஐயோ, இப்போ நம்ம வந்து என்ன யோசிச்சோம்னா, நம்ம இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோம். அதேதான், அதுவா நடக்கிறத தான் அக்செப்ட் பண்றாங்க போல, பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் விட்டுறது. ஆக்சுவலா வந்து இன்னொன்னு, ஈவன் இப்போ நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் பிரியாணி மேன் பார்ப்போம். லைக் ஃபீட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும் உங்க வீடியோ வந்துச்சுன்னா, நாங்கள் ஏதாவது கிச்சனில் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு அடையாளமே அந்த வீடியோ எப்பவுமே அந்த யூடியூப்ல ஓடும்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 செகண்ட், அதில் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சா நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னாலே நாங்கள் குடுகுடும் வந்துடும். ஓகே பிரியாணி மேன் வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதை எப்படி யோசிச்சிங்க? அந்த இது அப்பாலஜி பண்ணணும்னு நினச்சிட்டேன். சரி, ஒரு வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டிஸ்க்ளைமர் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக படிக்க. ஸோ 2-3 லைன் போடுறதுக்கு அதில் ஜோக் வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் பண்ணலானும் போது ஜில்லுன்னு ஒரு காதல் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, அது வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பார்க்கும்போது அங்கே வந்து பஞ்சாயத்தில் வந்துட்டு வடிவேல் சொல்லுவார், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கணும், போடுறாத புடுறாத வெட்டுமா அப்படின்ட்டு தான் வச்சது. ஸோ என்னன்னா அவங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதான் கான்டெக்ட், மன்னிப்பு கேட்குறான் அவ்வளவுதான். ட்ரேட்மார்க் மாதிரி தான் இது வந்தாலே பிரியாணி மேனோட வீடியோ. அதேதான். ஆக்சுவலி அது என்ன பிரியாணி மேன்? பிரியாணி மேன் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு நான் வந்து விஸ்காம் படித்தேன் லோயலால. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுப்போம். ஓகேவா, அது வந்துட்டு ஒரு பீரியட் இருக்கும் இல்லையா, எல்லாம் நம்ம விஸ்காம் படிக்கிறோம்னால அடுத்த மணிரத்னம் நான் தாண்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஜூனியர்ஸ் என்னோட சீனியர்ஸை தான் வந்து நடிக்க கூப்பிடுவேன். ஓகேவா, என்னன்னா அவங்கெல்லாம் வரும்போது என்னால் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பிரியாணி வாங்கி தர முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ வராங்களே ஃப்ரீயாக வராங்களேன்றதுக்காக பிரியாணி வாங்கி தரணும், அந்த ஒரு கம்பல்ஷன் வேறு இருக்குது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் 1 கிலோ பிரியாணின்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா, அது 100 ரூபா தான், 100 ரூபா 150 ரூபா தான் இருக்கும். 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம், பீஸே இருக்காது. ஓகேவா, அதனால பார்த்தேன் சூப்பர் மேட்ரு இது, வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்தாலுமே டேய் டக்குன்னு பிரியாணி வாங்கிட்டு வரோம், எல்லாரும் பிரியாணிலாம் வாங்கி தர மாதிரி வாங்கினா. ஸோ இட் பிகேம் அ திங். இவன் ஷூட்டுக்கு போனா ஷூட் நடக்குதோ இல்லையோ பிரியாணி கிடைச்சிரும், நீங்க பரோட்டா வாங்கி தரீங்க, அவன் பண்ற பிரியாணி. ஸோ அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த பிரியாணி வாங்கி தர ப்ரோ இருக்காருல்ல, அந்த பிரியாணி ப்ரோ இருக்காருல்ல, டே பிரியாணி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் இதை வந்து என்னோட அந்த ஐடியா வந்துட்டு அபிஷேக் ரபின் தான் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட். தென் ஐ தாட் சரி கொஞ்சம் ஏதாச்சும் ஃபேன்சியாக வைப்போமே, சரி பிரியாணி மேன், ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், பேட்மேன் மேன் நம்மளை கூப்பிட்டாங்களா, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு ஐ தாட் சரி ஓகே பிரியாணி மேன் வச்சிடலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் எங்களோட ஷூட் எங்கள் டீம்லேயே வந்து பிரியாணி மேன்ட்ட பேசியா, பிரியாணி மேன் வராங்களா, ஸோ டோட்டலி எங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பிரியாணி மேன் தான். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு
நான் இந்த ஷூட் வர வரைக்கும் நான் வந்து பிரியாணி மேன் தான் வச்சிருந்தேன். பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. I can't tell you which director, but ஒரு டேரக்டர் வந்துட்டு he was we are still in touch. ஒரு 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 4-5 years we are very good friends னு வெச்சுப்போமே. சரியா? அவரோட மூவிஸ்லாம் எனக்கு போட்டு காட்டுவாரு. ப்ரிவியூலாம் போய் பார்த்துட்டு அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சினிமா பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நாள் வந்து ப்ரூ ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ப்ரூ ரூம்ல உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா வரமான்னு ஃபோன் எடுத்தேன் நான். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஏதோ ஒன்று சொன்னாங்க போல், அது அவர் காதில் விழுந்துருச்சு. ஃபோனை வச்சவனு உன் பேர் என்னடா அப்படின்னாரு. ஓ மை அப்படின்னா உன் பேர் என்ன அப்படின்னாரு. இல்லை புரியல சார் ரபி சார் என் பேர் அப்படின்னா. ரபியா? நான் வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னா. என்ன சேவ் பண்ணிருக்கீங்க? அவர் ஃபோனை காட்டுறாரு, பிரியாணி மேன் தான் இருக்கு. என்னையாது இல்லடா இன்ஸ்டாகிராம்ல ஐ காட் இன் டச் வித் யூ, ஸோ அப்படியே தான் சேவ் பண்ணேன் நான். ஈவன் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லக்குள்ள பிரியாணி மேன் வராங்க. இப்போ நான் ஷூட்ல வந்து சரி நம்ம பிரியாணி மேன்ட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது நம்ம ஏன் பிரியாணி மேன்னு சொல்றோம், ரபியை பத்தி எதுவுமே தெரியல. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஹூ இஸ் ரபி? ரபி யா. Because biryani man is an escape route for Rabi. Okay. Rabi is not so என்ன சொல்றது, not so open about a lot of things. Really? ஆமா. Okay. நான் வந்து நிறைய யோசிப்பேன், இதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசணுமா எதுக்கு அப்படின்ட்டு. அது உள்ளேயும் வச்சுக்க முடியாது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஸோ வாட் ஐ டூ இஸ், எல்லாரும் வந்துட்டு இந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவார்டு வாங்குற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு மை செல்ஃப். லைக் ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேவா? அதாவது இப்பெல்லாம் நடக்குது, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா நம்மளுக்கே சரி அப்படின்னா ஐ லைக் த வே ஐ ஸ்போக். ஸோ என்ன பண்ண சரி சும்மா ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு, கொரோனா பிகினிங் அப்போ ஓகே இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஐ ஷோட் டு மை ஃப்ரெண்ட்ஸ். இதே லைக் சூப்பராக இருக்குது, இது பண்ணு நல்லா இருக்கு. ரியாக்ஷன் வீடியோவா? அவங்களுக்குலாம் அது புதுசாக இருந்துச்சு. ரியாக்ஷன் வீடியோனா என்னடா அது? இல்லை மச்சான் நான் பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன். கேட்டேன் சரி பண்ணு அப்படின்னானுங்க. 2-3 வீடியோ நல்லா ஓடின உடனே எனக்கு அப்பவே தெரியும் மச்சான் கரெக்டாக அவனுக்கு அது ஹியூமர் சென்ஸ் எப்பவுமே இருக்குடா அவனுக்கு அப்படின்னு. யாரை பற்றி பேசுன்னு கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா அந்த ஒரு ஃப்ளோ வந்து ரபி கிட்ட வராது. when I'm ரபி ஐ எம் ரபி. எனக்கு வந்து சினிமா பேச பிடிக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்க பிடிக்கும். சம்பந்தமே இல்ல எனக்கே தோணும் நம்ம ஒரு வேளை வந்து பைப்போலார் இருக்கோ. நான் சொன்னேன் சரி சொன்னேன் அந்த ஒரு இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு கூட கிடையாது. ஓகேவா? எனக்கு வந்து அந்த ஒரு மோடுக்கு போயிட்டேன்னா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுவேன். பட் ஒன்ஸ் த திங் இஸ் ஆஃப், ஓகேவா, ஐ எம் நாட் இன் தட் பொசிஷன் போது எவ்ரிதிங் வில் சீம் வெரி நார்மல் டு மீ. பாட்டுக்கு இருக்கேன். ஆமா, அப்பப்போ வந்து பிரியாணி மேன் வெளியே வருவாரே தவிர he won't be என்ன சொல்றது predominant-ஆ இருக்கவே மாட்டாரு. சோ சம்டைம்ஸ் பிரியாணி மேன் விட்ட வாய்க்கு ரபி வாங்குவான் நல்லா. கண்டிப்பா நான் நிறைய வீடியோஸ் நல்லா பேசிடுவேன். பேசிட்டு as ரபி உட்காந்து எடிட் பண்ணும்போது வேண்டாமே இதெல்லாம் போட்டுக்கிட்டு வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பேன். அதில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பேன். அந்த சைட்டுக்கு போய் பாருங்க, இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆஸ் அ வீடியோ வந்து ரபி பார்க்கும்போது எதுக்கு ஊரா விட்டு பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு விட்டு போயிடும். அது எனக்கு அப்புறமா கில்ட்டி ஆகிட்டே இருக்கும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டோமே இது பண்ணிட்டோம். ஸோ ஆமாம், ஐ ஃபீல் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஆல்டர்னேட் பர்சனாலிட்டி இருக்கிறது வந்து என்னன்னா அது வந்து ஒரு விதத்தில் கஷ்டமும் கூட ஒரு விதத்தில் நல்லதும் கூட. மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டின மாதிரி. ஆக்சுவலா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே சென்னை தான். ஆமா ஆமா. ஓகே, இப்போ நீங்க யூடியூப் வந்து ஒரு 4 years முன்னாடி ஆரம்பிச்சீங்க, லைக் கொரோனா. இங்க நீங்க காலேஜ் படிக்கையிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததா நம்ம யூடியூப் ஆரம்பிக்கணும், வீடியோ போடணும்லாம்? காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நான் வந்து விஸ்காம் சேர்ந்ததே வந்து கோ படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறேன், நான் வந்து பாரு அரசியலே மாற்ற போகிறேன் பாரு, நான் அடுத்த அஸ்வின் குமார் நான் தான் அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த வாழ்க்கை வந்து சினிமாவில் பார்க்குற வாழ்க்கை வேற, ரியாலிட்டி வாழ்க்கை வேறன்னொன்னே இப்போ விஸ்காம் சேர்ந்து ஒரு 1-2 years தெரிஞ்சிருச்சு. தென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் எஸ்தெட்டிக்கலி பியூட்டிஃபுல் மூவிஸ். அஞ்சலி அதெல்லாம் ஏஸ்தெட்டிக். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு நம்மளோட டோனே வேற மாதிரி இருந்துச்சு, நாக்கு புக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப மெலோ டவுனாக இருக்கிற படங்கள், நம்ம வந்து நோட்டீஸே பண்ணாத படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அஞ்சலியே நான் காலேஜ் முடிஞ்சு தான் பார்த்தேன். ஆமாம் ஆமாம், ஓகேவா.
ஸோ பார்த்துட்டு என்னால் அந்த ட்ராமா விட்டு வரவே முடியல. தென் அந்த ட்ராமாவை இன்னும் ஃபீட் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னும் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே ஓகே, பார்த்து என்னடா அது, வாழ்க்கையில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, எல்லாம் காதல் பண்ணாலே இதுதான் வந்துட்டு இதுதான் வருது, குழந்தைகளே இப்படி தான் பண்ணுறாங்க, ஐயோ பாம்பு வைக்கிறாங்க, ஐயோ முடியல, ஜாதி கொலை மத கொலை அப்படின்ற மாதிரி வெறியாயிருச்சு. தென் ஐ தாட் சரி ஓகே, ஐ ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ், வாட் கேன் ஐ டூ. ஓகேவா, உள்ளே அந்த 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 ஒரு இதை வச்சுக்க முடியாது இல்லையா, ஆமாம், வெளியே சொல்லிடலாம் அப்படின்னா ஐ மேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ், சின்ன ஓகேவா. அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி பெருசாக ஒன்றும் இருக்காது, பிகாஸ் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ன்றனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்லேயே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, பார்ப்பேன். அப்போ 2-3 பேர் நீ வந்து டேரக்டர் ஆகிடுவாடா அப்படின்னு. டேரக்ஷனா நல்லா இருக்கே, நம்ம ஸ்டோரி டெல்லர் தான் நினச்சிக்கிட்டோம், டேரக்டரா நான் அந்த 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 திமிர் அன்னைக்கு வரல அப்படின்னா நான் நல்ல ஒரு ஐடி ஜாப்ல சூப்பரா ஜம்முன்னு இருந்த 9 to 5 போயிட்டு இந்நேரத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருந்திருப்பேன். பட் அந்த ஒரு பேர் அவங்க கூப்பிட்ட உடனே யாரோ ஆள் மனசுல போய் எக்ஸாக்ட்லி அதேதான் ஐ வுட் புட் த மீம் ஆன் மை செல்ஃப். யாரோ ஒருத்தன் ஆள் மனசுல பூந்து நீங்க மூஞ்ச பார்த்தா வந்து ஆஸ்கர் வாங்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நான் ஒருத்தன். அவன் எதுக்கு சொன்னான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆஸ்கரா நானா? அதேதான். ஓஹோ, ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் நான் தான் இந்தியாவுக்கு ஆஸ்கர் வாங்க போறேன்னா சூப்பர் அப்படின்னு திமிரு தான் இருந்துச்சு. ஸோ திமிரால வந்தது தான் இதெல்லாம். ஓகேவா, அதாவது என்னால முடியும், நான் பண்ண போறேன் அப்படின்றது தான். அண்ட் இப்போ சைட் பை சைட் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் இன் டு ஓடிடி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்டிங். அந்த டிவியில் ஓடிடி தான். சினிமா சீம்ட் அ வெரி பிக் பிளேஸ் ஃபார் மீ டு ஜம்ப். ஓகேவா, ஸோ ஓடிடி இல்லை வந்துட்டு இப்போ டிவின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஒர்க் இன் டிவி கொஞ்ச நாளைக்கு. அண்ட் ஐ ஒர்க் இன் அ மினி சீரீஸ் ஃபார் விகடன். விகடனுக்காக ஒரு மினி சீரீஸ் நான் பண்ணேன். அது வந்துட்டு இட் மெட்டீரியலைஸ் டு பிகம் அ பிக் யூனோ இது திங். ஸோ அதுலேருந்து அதை வந்து இதில் போட்டோடனே அதை பற்றி வந்து நான் வந்துட்டு பிளாக்ஸ் எழுதினேன். இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணேன். பீப்புள் ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ, நல்லா இருக்கீங்க நீங்களே இதை ரிலீஸ் பண்ணுங்களேன். ஓ அப்போ நான் ரைட்டரா இப்போ, ஓ புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ ஐ கேம் டு ரைட்டிங். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க ஆவன்னு நினைச்சீங்களோ இல்லையோ, யாரோ ஒருத்தர் நீங்க ஆவீங்கன்னு சொல்லி இவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு வர, அவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்காகவே மாறியாச்சு. ஆமா. ஸோ ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் பிளாக்ஸ்ல ஐ யூஸ் டு ரைட் அபவுட் தி ஸ்டோரி. இந்த மாதிரி பண்ணேன், நம்ம போனேன், இது. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ உங்கள் லைஃப்ல இருந்து ஏதாச்சும் இதான். ஏன்னா அப்போல்லாம் என்னோட பிளாக்ஸ்க்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் கீழே. ஸோ பீப்புள் ஸ்டார்ட் ஆஸ்கிங் மீ ஏதாவது நீங்கள் கதை சொல்லுங்க. அதை வந்துட்டு நான் ஏதாச்சும் கதை யோசிச்சு நான் டைப் பண்ணேன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு டெல் மீ இதை நம்ம எடுப்போம், வீடியோ சும்மா ரிலீஸ் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம், ஓடும். ஓகேவா, அங்கே பார்த்துட்டு அங்கே ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு பையன் வரல, நான் நடித்தேன். ஏன் மூஞ்ச பார்த்துட்டு நடிக்கிறீங்களா நீங்கள் ஹீரோ ஆகக்கூடாது, முதல்ல நம்மள டைரக்டர்னாங்க, அடுத்து ரைட்டர்னாங்க, இப்போ நான் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ அந்த கமெண்ட் அடிச்சவங்கலாம் எங்க இருக்கான்னு சத்தியமா தெரியல. ஆனா அவனால நீங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டேன். ஸோ ஐ என்ன சொல்றது, அது வந்து இது எதுவுமே பிளான் பண்ணதே கிடையாது, ஸ்பான்டேனியஸா வர்றது தான். ஓகேவா, ஐ திங்க் தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் பீன். இதுக்கு மாதிரி இது இப்போ என்கிட்ட யாராவது வந்து இதுக்கப்புறம் என்ன அப்படின்னுவாங்கல்ல, தெரியாதுங்க அப்படின்னு யாராவது வந்து திருப்பி சொல்லுவாங்க. லஞ்சுக்கு மட்டும் தான், அவ்வளோதான். இல்ல தம்பி ஃபியூச்சர்ல இன்னும் இல்லை, ரபி நீங்க அடுத்து இதுதான் அப்படினா அது ஆயிர வேண்டியதான். ரபி நீங்க ஏன் பாருங்களேன், நீங்க வந்து நீங்க வந்து ஸ்கூபா டைவர் ஆக கூடாது அப்படினா, ஓ நானா ஸ்கூபா டைவர் போலாம் அதுக்கு அப்படின்னு போய். ஆமா, அந்த மாதிரி ஒரு இட்ஸ் லைக் இந்த யூனிவர்ஸ் சொல்லுது என்கிட்ட. ஓகே, அத யூனிவர்ஸ் சொல்லுதோ எவனோ போதைய போட்டு சொல்றானோ அது அவன் சொல்றத நம்ம நிறைவேற்ற வேண்டியதான். அவன் ஆசைப்பட்டான்டா, அவன் என்னைய பார்த்துட்டான்டா, நான் வந்து அவன் ஆசையை நிறைவேற்ற போறேன். அப்படியே ஃப்ளோல போறதா, நத்திங் இஸ் பிளான்ட் ஹியர். ஓகே, தட்ஸ் ஆக்சுவலி கூல். நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி மேன் அப்படினாலே யூடியூப் வீடியோஸ் ஆர் they are lit and they are attractive. ஸோ வந்து எல்லாருக்குமே உங்களோட ஐடென்டிட்டி ஒரு யூடியூபராக தெரியும். பட் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், லைக் வீட்டில் ஒரு யூடியூபர் இருக்காங்க, ஒரு ஏரியாவில் 10 யூடியூபர் இருக்காங்க. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ சேஸ் யூடியூப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நீ ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே டோன்ட் நோ த ரியல் ஸ்ட்ரகிள் ஆஃப் அ யூடியூபர். தே ஹேவ் டு ஃபேஸ் ஸோ மச் ஆஃப் திங்ஸ். ஸோ வாட் இஸ் யோர் ஸ்ட்ரகிள் அண்ட் being a biryani man? Actually being biryani man என்றதை விட being a content creator, YouTube ன்ற any content creator is to hold on to the truth. ஓகேவா, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ we are living in a society where anything can be faked,
anything can be proven without a piece of evidence. I have seen so much of things like that. ஓகே, ஒரு 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 துண்டு பீஸ் எவிடன்ஸ் கூட இல்லாமல் எல்லாரும் அப்படி நம்புவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக ஒரு ஒரு முன்னாள் சிங்கர் ஒருத்தங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஆக்டரை பற்றி சொன்னாங்க இல்லையா. நான் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க விரும்பல, அதனால அவங்க பேரை சொல்லலை நான். ஓகேவா. ஸோ அவங்களோட விஷயத்துக்கு அப்புறமா யூ see a lot of these gay memes and all about this particular actor and this comedian. ஓகேவா. what evidence does she have? இதே சிச்சுவேஷன், imagine this is the same situation, imagine the same situation if this is reversed. ஓகேவா. அது எப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு அவர் ஒய்ஃபை பற்றியும் இன்னொரு பொம்பளையை பற்றியும் சொன்னால் அந்த ஆள் அடுத்த நாளே ஜெயிலில் இருப்பான்ல. கண்டிப்பா. என்ன ப்ரூஃப் இருக்கு உனக்கு? இதே சமுதாயம் தானே கேட்கும். ஓகேவா. ஸோ இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சொசைட்டியில் வந்துட்டு ஈஸியாக போயிடுச்சு. யார் வேணா யாரை பற்றி வேணா என்ன இளவ வேணா சொல்ல, எவ்ரிபடி வில் பிலீவ். ஓகேவா. அப்படியே கூசாம நம்புவானுங்க. ஆமாம் அவன் பண்ணியிருப்பான். இப்போ தெளிவாக இருக்கிற நம்மளாம் என்ன பண்ணுவோம், பண்ணான்னா எவிடன்ஸ் எங்க ப்ரோ, மூஞ்ச பதில் தரல. மூஞ்ச பார்த்தா ஒருத்தனுக்கு எப்படா தெரியும் என்னடா பேசுறீங்க? ஓகே, எனிபடி கேன் இது என்ன சொல்றது, ஸ்ப்ரெட் எனிதிங் பாசிபிள். ஓகேவா. ஸோ அஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர், இப்போ நான் ஒரு கமெண்ட் ஒருத்தரை பற்றி அடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ரிசர்ச்சாக இருக்கட்டும், அதுக்கான ப்ரூஃப்ஸ், பாயிண்டர்ஸ், எவ்ரிதிங் ஐ ஷுட் கீப் இட் ரெடி. நான் வந்து இன்னொரு இந்த வீடியோ ரிலீஸ், இந்த பாட்காஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கும் போது ரிலீஸ் ஆயிருக்கும். ஓகேவா. ஒரு நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தரை பத்தி, அதுக்கெல்லாம் ஐ ரிசர்ச் சோ மச். ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, அப்படி உட்காந்து எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ ஸ்பாட்டுக்கெல்லாம் போய், அந்த எந்த ஒரு இன்சிடென்ட்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே என்ன நடந்துச்சுலாம் கேட்டுக்கிட்டு எவ்ரிதிங். ஏன்னா நம்ம அது ஒரு லைனாக சொல்லி முடிச்சிருவோம். இப்போ நாளைக்கு நம்ம கிட்ட எவனா ஒருத்தன், ஓகேவா, ஆடியன்ஸ் நம்ம சொன்னா நம்புவாங்கன்ற திமிரு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. எவனா ஒருத்தன் நீ சொல்ற ப்ரூஃப் இருக்காடா, நான் காட்டணும்ல, இது இருக்கு பாருப்பா, நான் போனேன், இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்களோட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, இந்த சிசிடிவி எவிடன்ஸ் இருக்கு, நான் வந்து சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் வந்துட்டு நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு கிடையாது. 1-2 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்க. 1-2 பேர் வந்துட்டு தே ஆர் என்ன சொல்றது, தே ஃபீல் தட் தே ஆர் அக்கௌண்டபிள்ன்றதுக்காக தே டூ ஆல் திஸ் ரிசர்ச். அது மக்களுக்கு வேண்டாம். நீ பொருளி பேசணும். இப்போ என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, பேர் என்ன, பொம்பளைங்களை வந்துட்டு தப்பாக பேசக்கூடாதுங்க ஆன்லைனில். ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, உக்காந்து எல்லாரும் கேட்குறீங்கல்ல. ஓகேவா. நல்லா அங்கிள் கண்டிப்பா அவள் அப்படி பண்ணியிருப்பா. ஆமா இல்ல, எப்படி அவளுக்கு இந்த டேரக்டர் கிட்ட இந்த வாய்ப்பு கிடைச்சது? போயிருப்பா. ஓகேவா. அந்த ஆள் கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நத்திங். ஓகேவா. இவனுங்களும் யூடியூபர்ஸ் ஆயிட்டாங்க இப்போ, அந்த நார்மல் பீப்புள். இல்ல ஐ மீன் இந்த மாதிரி இப்போ இவரு மிஸ்டர் பைல்வான் ரங்கநாதன், அப்புறம் வந்துட்டு இந்த சிங்கர் ஆர்ஜே, அவங்க எவ்ரிபடி ஹஸ் பிகம் a YouTuber saying all this rubbish shit. ஓகேவா. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை பற்றி ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகேவா. ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் எவர் ஹேப்பன்ட். ஓகேவா. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஈமானோட இன்டர்வியூ பார்த்தேன். ஈமான் செட் எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு எஸ்கேப் அப்படின்னோடனே, சரி துரோகம் பண்ணிட்டார். இந்த துரோகம்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 3 பேர் உக்காந்து இதுதான் துரோகம் அப்படின்றானுங்க. ஈமானுக்கு வாய் இல்லையா? வாய் இருந்தா வேற சொல்லி, நீ எதுக்கு சொல்ற பாயிண்ட் இல்லை. இதை மக்கள் கேட்க மாட்டான். மசாலாவே இல்லையா அதுல. ப்ரோ வாங்க ப்ரோ, அவன் சிவகார்த்திகேயன் பண்ணியிருப்பான் ப்ரோ அப்படின்னா, இல்லை நீ உட்காந்து கேட்கணும் என்ன ப்ரூஃப் இருக்கு அவகிட்ட அப்படின்ட்டு. ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா, என்ன காசு கொடுத்துட்டாரா தெரியுமே அப்படின்வானுங்க. இல்லைடா கிடையாதுடா, ப்ரூஃப் வந்துட்டு இல்லைடா எதுவுமே, அவர் சொன்ன கான்டெக்ட் வேற. நான் என்னோட வீடியோவில் இதை பற்றி நான் பேசினேன். இவன் சொன்னது வேற, இது வேற. ஓகேவா. நீங்கள் வந்து ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, என்ன காசு கொடுத்துட்டாரா, என்ன எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணுறியா, சம்மந்தமே இல்லாமல். ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு, அந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா, எந்த வில்லனோட கோட்டுன்னு தெரில, பீப்புள் லவ் அ சூப்பர் ஹீரோ மோர் தென் ஹிஸ் சக்ஸஸ், தே லவ் டு see him get beaten down. பார்த்திருக்கேன். எவ்ரிபடி rejoiced with the mere துரோகம்ன்ற வேர்டு வச்சு. ஐயோ கிடைச்சதுரா இவனை, இன்னைக்கு என்ன பண்றேன் பாருடா அப்படின்ட்டு அவ்வளோ வெறி. என்னன்னா ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் என்ன சொல்றது, ஃபார் தி ஸ்டார்ஸ், எனி கான்டென்ட் கிரியேட்டர் ஹூஸ் அ விக்டிம் ஆஃப் திஸ். ஏன்னா மக்கள் மனசுல இவ்வளோ வன்மம் இருக்கு, இவ்வளோ ஒருத்தன் மாட்டினானா பிடிச்சி அவனை வந்து எந்த விதமான
பாரபட்சமே இல்லாம போட்டு பழக்க. அதே இது அவனுக்குன்னு வரும்போது பண்ண மாட்டான் அந்த வேலையை. ஓகேவா? ஒரு இப்போ ஒருத்தனோட வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, டேய் உங்க வீட்டில் சம்பவம் நடக்கணும் அப்படியா, எப்படி சொல்ற, ப்ரூஃப் காட்டு அப்படின்னு அவனே. ஆனா ஆன்லைன்ல எவனோ எதையாச்சும் சொல்றான்னா உண்மைதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பயஸ் வந்து இஸ் தேர் இந்த இது. ஸோ இதை வந்து கவுண்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நம்ம வந்து முட்டி சொல்ல முடியும், என்ன இது தப்புடா, நீ திருந்திக்கங்கடா, நான் யார் சொன்னாலும் ப்ரூஃபோட சொன்னாதான்டா வேணும். விஜய் வீட்டில் வந்துட்டு டெய்லி பார்ட்டிஸ் நடக்குது, அதே ஆர்ஜே இப்போ சிங்கர் தான் சொன்னாங்க, விஜய் என்ன ப்ரூஃப் இருக்கு அவர்கிட்ட, என்ன யாராவது ஒருத்தன் கேட்குறானா என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது. பிகாஸ் கேட்டாலும் வந்துட்டு ஓஹோ என்ன அவர் காசு கொடுத்துட்டாரா இதான் பதிலாக வரும். ஓகே, மக்களே கேட்பான். மக்களுக்கு என்னன்னா, எல்லாம் ஒருத்தன் வளர்ந்து வரானா, அவனை ஒருத்தன் அடிக்கிறானா ஃபுல் சப்போர்ட் ப்ரோ, ஃபுல் சப்போர்ட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நீங்கள் அடிங்க ப்ரோ. அவனை இப்போ அடிக்கிறவனே கொஞ்சம் நிறுத்திட்டானா, என்ன அப்புறம் நிறுத்திட்ட காசு வாங்கிட்டியா அப்படின்னு வானுங்க. ஓகேவா? இதுனா அதுன்னு வானுங்க, அதுனா இதுன்னு வானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜக்லிங் மைண்ட் செட்டில் மக்களே இருக்காங்க. ஓகேவா? அவங்களே ஒரு டெஃபினட்டிவாக ஒரு முடிவில் இல்லை அவங்க. ஸோ இந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு கான்டென்ட் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? என்ன பண்ணுங்க, அவங்க வந்துட்டு நாளைக்கே உங்களை பற்றி யாராச்சும் ஏதாவது சின்னதாக சொன்னால் கூட உண்மைதான் இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் இருக்கும்போது யூ மேக் கான்டென்ட்ஸில். ஸோ யாராவது வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுற கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் வெளியே போயிட்டுருக்கேலையோ இல்லை எதை போகல லைக் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்களா, நீ ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி போட்ட, இல்லை ஹேவ் சம்மன் கால்ட் யூ அண்ட் ஸ்கோல்ட் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன்? நிறைய நடந்திருக்கு. அப்படியா? நிறைய நடந்திருக்கு. ஒரு வாட்டி ஏன் இப்போ ரீசெண்டான்னு சொல்ல முடியாது, ஒரு 1 வீக் பேக்னு வச்சுக்கோங்களேன். 1 வீக் பேக் வந்து ஒரு வீடியோ நானும் எங்கள் அம்மாவும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அபவுட் வாட் கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸ். ஓகேவா? அதுக்கு டிஎம்ல வந்து கதறாங்க. ஒரு பொண்ணுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க தப்பு? 11 காலமா இப்போ ஆண்கள் அடிமை. சரிங்க, சரி 11 காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் வந்துட்டு கல்லை கொண்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ பகுத்தறி வளரலையா? என்ன எல்லாரும் வந்துட்டு இப்போ இவால்வ் ஆகலையா? இவால்வ் ஆகி எல்லாரும் எல்லாமே சமம்னு வருவோமே. இல்லை, திஸ் இஸ் ஆர் டைம் டு கிவ் என்ன டேக் இட் பேக். ஓகே, திஸ் இஸ் யுவர் டைம் டு டேக் இட் பேக்னா அதுக்கு பேர் ரிவெஞ்சுங்க, ரெவல்யூஷன் கிடையாது. ஓகேவா? ஒருத்தனை திருத்துறதுன்னு எப்படி இருக்கு, அவனை வந்துட்டு அவன் பண்ணதை நான் அவனுக்கே திருப்பி பண்ண போறேன்றது எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டிஎம்ல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒன் பர்டிகுலர் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து ஷீஸ் வெரி ஆக்டிவ் இன் ட்விட்டர். சும்மானா எதுக்கு இடத்துல வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன். அப்படிங்களா, சரி கொடுங்க, என் பேரில் ஏபிபி இருக்கும் மறந்துடாதீங்க, அபிஷேக் சில பேர் வெறும் ஒரு பி போட்டுருவாங்க, ஏபி மறந்துடாதீங்க, இன்னும் நக்கலா அப்படின்ச்சு. இல்லைங்க சீரியஸாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சம்மன் வேற யாருக்கோ போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க, நான் எஸ்கேப் ஆயிடுவேன்ல. ஹலோ, ஐ கேன் த்ரோ யூ இன் ஜெயில் டுமாரோ, ப்ளீஸ் டூ. நான் பார்த்ததே கிடையாதுங்க, நான் போனதே கிடையாதுங்க, நான் சரி ஜெயிலுக்கே போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளூ, உங்கள் தெய்வம் நான் பார்த்துருந்தேன் ப்ளீஸ். அந்த இன்னும் சொல்லிட்டு ஷி வாஸ் லைக், உங்களுக்கு வந்துட்டு என்ன பெண்களை திட்டுறதே தான் வேலை. சரி மேலே ஏண்டா அந்த இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இங்கே 2 கோழி செத்து கிடைக்காது உன் கண்ணுக்கு தெரியல, அந்த ஆடு செத்து இருக்க, அந்த மாதிரி எத்தனை ஆண்கள் இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆண்களை நான் கலாச்சிருக்கேன். என்னடா இது பெண்ணு ஒருத்தன் ஒரு இதில் சொல்லியிருந்தான், பெண் உரிமை வந்துட்டு ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம் போல அப்படின்னு சொல்லியிருந்தான், வச்சு வகுந்துட்டோம். ஓகேவா? நான் அந்த வீடியோ பண்ணிட்டு பசங்கிட்ட அனுப்புறேன், பசங்க சூப்பராக இருக்கு ப்ரோ அப்படின்ட்டாங்க. எடிட்டர்லாம் அப்படி என்ன சொல்றது ஜாலி ஆகிட்டான், ஏங்க இவங்களாம் இப்படி தாங்க போட்டு பழக்கம். நான் சொல்லி தூக்கி மாட்டிக்க போறான்டா அப்படின்னு. இல்லைங்க இந்த வாய்க்கு இப்படி தாங்க அடி வாங்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது எவ்ரிபடி இஸ் என்ன சொல்றது, அதெல்லாம் ஓகே. பட் அதே சேம் டைம் நம்ம ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டு இல்லைங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா அது எப்படி இருந்தா இட் டசன்ட் மேக் சென்ஸ். இன்னொன்று அகேன் நீங்கள் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கணும், இல்லை எல்லாத்தையுமே ஜோக்காக எடுத்துக்கணும். ஓகேவா? நான் சிலது ஜோக்காக எடுத்துப்பேன், சிலது சீரியஸாக எடுத்துப்பேன், அதெல்லாம் கூட ரெண்டுத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கேன். என்கிட்ட வந்து கேளு, அவன் வந்து பெண் அடிமைத்தனம் சொல்கிறது அவன் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம், என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியே. அப்போ சொல்லும்போது குழுகுலுன்னு இருக்கு. ஓகே, அப்படிதான் இருக்கணும், குழுகுலுன்னு இருக்கு. இந்த சைடு எக்ஸ்பெக்டேஷன் லைக் ஈக்குவல், சரி இதுவும் தப்பு தான் அதுவும் தப்பு தான், அவன் பண்ணா தப்புங்க நான் பண்ணா அது கரெக்டுங்க அப்படின்றது. ஸோ இதனால நிறைய வரும் கால்ஸ் வரும், நிறைய இந்த மாதிரிலாம் வந்து சில்லி ரீசன்ஸ்க்குலாம் வரும்.
ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி டிடிஎஃப் வாசனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் வந்து கோயம்புத்தூர் வந்து கால் பண்ணியிருந்தார். கோயம்புத்தூர் கால் பண்ணி, தம்பி நான் இந்த மாவட்டம் அந்த வட்டம், சரிங்க இப்போ ஆதார் கார்டு வேணுமா அப்படின்னேன். தம்பி என்னங்க யாருங்க நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் பேர் தம்துன்னு இருக்கு, மட்டா வட்டா இது எவ்வளோ பெருசாக இருக்குது, சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்குண்ணா? இல்லை நீ வந்து நம்ம பையன் வாசனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்த, அதை வந்து டிலீட் பண்ணு. முடியாது. தம்பி என்ன தம்பி என்ன தூக்குப்பா அந்த வீடியோவை. முடியாதுங்க, என்ன பண்ணுவீங்க? தம்பி உங்கள் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியும் தம்பி, சொல்லுங்கள் அப்படின்னு ஏதோ சொல்கிறான். என்ன அங்கே தானே இருக்கிறீங்க, இங்கே தானே இருக்கிறீங்க. நான் பண்ணல, வேணா ஒரிஜினல் அட்ரஸ் தரட்டா, வந்து நான் முடியல அப்போ நிறைய வச்சுருந்தேன், வந்து ஒரு முடியை பிடிங்கிட்டு பார்ப்போம். தம்பி இப்போ என்ன நீங்கள் ஆகின்றான். என்னடா என்னடா வேணும் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கள். யாருடா நீ, என்ன ரேண்டமாக கால் பண்ணி வாசனை பற்றி நான் போட்ட வீடியோ நீ ரிமூவ், யாரா நீ சொல்லவே மாட்டேங்கிறானுங்க. ஃபேன்ஸா யார், இன்வெஸ்டரா யார், எழவே தெரியல நம்மளுக்கு. பட் இந்த மாதிரி இருக்கானுங்க. ஓகே, இவனுக்கிட்ட போய் லாஜிக் பேசிட்டுலாம் இருக்க முடியாது, கிண்டல் தான் பண்ண முடியும். ப்ளஸ் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வந்துட்டு தே ஆர் வெரி வெரி என்ன சொல்கிறது, வெரி க்ளோஸ் இன் கான்டாக்ட் வித் த சைபர் கிரைம். ஓகேவா, ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சைபர் கிரைமில் அஸ் கான்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும். ஓகேவா, கான்டென்ட் கிரியேட்டர்ன்றதை விட எனி பீப்புள், ஓகேவா, எனி இப்போ பீட் அ கேர்ள் ஆர் பாய், இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வருது, த்ரெட் கால்ஸ் வருதுன்னு சொன்னால் உடனடியாக ஆக்ஷன். ஓகேவா, இந்த ஒரு 2-3 இயர்ஸில் தான் உடனடி ஆக்ஷன். அதனால தைரியமாக பேசுறது நான் என்ன பண்ணிடுவேன், வா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டா, இங்கே இறங்குவியா அங்கே இறங்குவியா என்ன இப்போ அந்த மாதிரினோடனே வச்சுருவாங்க ஃபோனை, எதுவும் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவானுங்க என் நம்பரை, வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஆமாம், விட்டுட்டு இவன் தான்டா அவன் தான்டா அவன் தான் போட்டு ஏதாவது திட்டு அவனே, ஓகே பாய் நான் மட்டும் எக்ஸிட் ஆகிட்டேன். அவ்வளோதான், என்ன பண்ண இவனுங்க. அதான் சொல்லல, இவனுங்களோட மனசில் என்னன்னா, நான் இப்போ ஃபோன் பண்ணி அவனை ரிமூவ் பண்ண வைக்கிறேன் பார் அப்படின்னு. இவ்வளவு பேசுகிறேன்னா நான் உனக்கு பயப்படுவேனா? ஆக்சுவலாக ஒரு வீடியோ போடையில் லைக் இந்த மாதிரி ஒரு த்ரெட் கால்ஸ் வரும், யோசிக்காம அந்த வீடியோ வந்து இல்லை என்னன்னா, நாங்கள் பண்ணுறது நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்க முடியாது யாராலையும். நீ ஏன் பண்ணுறதுன்னு நம்ம முதல்ல கேட்போம். நாங்கள் பண்ணுவோம்ப்பா, நீ ஏன்ப்பா அதை கேட்குற அப்படின்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா, த திங் இஸ் ஐ மேட் ஃபன் ஆஃப் உதயண்ணா. ஓகேவா, அவரோட ஏதோ ஒரு கருத்துக்கு வந்து ஐ மேட் ஃபன் ஆஃப் ஹிம். ஓகேவா, தோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். ஓகேவா, ஐ மேட் ஃபன் ஆஃப் ஹிம். பீப்புள் கால்டு மீ அண்ட் செட் தட் வி லைக் யுவர் கிரிட்டிசிசம். இட் வாஸ் ரியலி ஷாக்கிங். நீங்கள் சொன்ன கிரிட்டிசிசம் பிடிச்சிருந்தது தம்பி, நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணாமல் டீசெண்டாக சொல்லியிருந்தீங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அப்புறம் அசிங்கமாயிருச்சு, அடச்சா என்ன உதயனாக போய் கலாச்சிட்டேன் மேடம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபோன் பண்ணி ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க. ஓகேவா தம்பி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. நீங்கள் நான் மெயினாக கெட்ட வார்த்தை சொல்லாமல் சொன்னீங்க தம்பி, ரொம்ப இது. அது இட்ஸ் பிகாஸ் லைக் தேர் ஆர் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் த பர்சன், இட்ஸ் நாட் a thing happened, we are stating that this happened. அத புரிஞ்சுக்க people வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. even I have seen like இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்க மேல கேसेस இருக்கு, கேसेसலாம் கொடுத்திருக்காங்களா, லைக் கொடுத்து அது போயிருக்கு அப்புறம் ஐயோ ஐ அம் so excited. ஏன்னா ஆட்டோ வர்சஸ் ராபிடோன்னு ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, அதுல வந்து ராபிடோ டிரைவர்ஸ் வந்து ஆட்டோக்காரங்க வந்து அடிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பொழக்கிறாங்க. தட் இஸ் ராங். ஓகேவா, ஒரு சக மனுஷனை வந்துட்டு அவன் என்ன தப்பான பண்ணியிருக்கான், அவன் சர்வைவலுக்கு வேண்டி பண்றான் ஒரு வேலையை. ஓகேவா, அவனை போட்டு அடிக்கிறதுன்றது என்னடா பிஹேவியர் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக தான் கேட்டிருந்தேன், கெட்டவா தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களெல்லாம் இதாண்டா இது படிக்காது தாண்டங்க, அவன் வந்துட்டு வேலை கிடைக்காம பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா, இன்னொருத்தன் சர்வைவலை வந்துட்டு நீ உனக்கு ப்ராப்ளம்னா யூ டீல் இட் வித் த கம்பெனி, யூ டீல் இட் வித் த கவர்மெண்ட். ஓகேவா, கவர்மெண்டோட டீல் பண்ணு. அப்பாவி இது எப்படின்னா, இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்கள்லாம் கடுப்பாக தெரியுமா, அந்த மாதிரி இது ஹோட்டல்காரன் பண்ண வேலைக்கு டெலிவரிக்காரன் என்னடா பண்ணுவான் ஒன்று. ஓகேவா, அவன் ஒன்றும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ மேட் அ வீடியோ saying that you cannot do anything. ஓகேவா, ஒரு அடுத்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு குதிரை வண்டியாக இருந்துச்சு, அப்புறம் தள்ளு வண்டியாச்சு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஆமாம் பெடல் பண்ணுற ரிக்ஷாவாச்சு, அப்புறம் மோட்டர் ரிக்ஷாவாச்சு, அதுக்கப்புறம் ஆட்டோவாச்சு. ஆட்டோவை நின்றுச்சு அப்படியே. ஏன் அதுக்கப்புறம் இவால்வ் ஆகணும்ல, அடுத்த இதுக்கு போகணும், மூடாமல் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே
நான் அடுத்தது வந்து ராபிடோ. யா ஓகே, போக போக என்ன ஆகும், எல்லோ கலர் பைக்கும் இதுவாகும், எல்லோ போர்டு வச்ச பைக்கும் வரும். அப்போ என்ன பண்ணுவே நீ அப்படின்னா கடுப்பாய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போயிட்டு. ஓகே, எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்துட்டு அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க தம்பி அப்படின்னாங்க. நீங்கள் யார் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் நான் தான் அப்படின்னு. அப்படியே இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், பேசுகிறீங்களா சொன்னாங்க, நீ ஏன் பேசிக்கிட்டு இருந்த, இன்னொருத்தன் நீ என்ன ஃபோர்த் வால்யூம் பிரேக் பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரமா, இல்லை நேராக சொல்லியிருக்கலாம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு. இல்லை தம்பி, நாங்கள் இந்த ஏரியா இந்த 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 ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறோம். சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தம்பி, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே லீகலாக பார்த்துக்கோங்க. சரி, லீகலாக பிடிக்கிறேன் விடு. இந்த வீடியோ இந்த சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆகுது, இன்னும் பிடுங்குறானுங்க. இன்னும் உங்களுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே வரல கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அப்புறம்? இப்போ they think the police department is that free that இவனுங்க மேக்கப் பண்ணி கொடுக்குற இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, that was an opinion. yeah it is an ஓகேவா? அது எப்படின்னா இன்னொன்று இப்போ எக்மோரில் இருக்கிற கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி ராபிடோ டிரைவர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, சேயிங் தட் எங்கள் ஃபோனெல்லாம் போட்டு உடச்சிட்றாங்க இவங்க. இப்போ என்ன, இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் ஃபோனை போட்டு உடச்சிட்றாங்க, பைக்கை சாவியை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கு ஆக்ஷன் யாருமே எடுக்கல. பிகாஸ் சரி, அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, இது வந்து சுமூகமாக பேசி முடிக்கலாம்னு யாருமே பார்ப்பாங்க. இவனுங்களுக்கு என்னன்னா, இல்லை அவனுங்களை அடிச்சிரு, நீயும் சர்வை பண்ணணும், அவனும் சர்வை பண்ணணும், எல்லாருமே சேர்ந்து சர்வை பண்ணலாம், அந்த மோடே கிடையாது. ஓகே, எனக்கு அது பிடிக்கல. ஓகேவா? சரி, பசங்க கிராஜுவேட்ஸு, ஓகேவா, எம்பிஏ படித்த பசங்கள்லாம் வந்துட்டு டெலிவரி பாயாக இருக்கானுங்க, ஏதோ ஒன்று சர்வைவலுக்கு போகணும், அவனுங்களை போய் அடித்தா கஷ்டம். உன் புள்ளைய அடிச்சா சும்மா இருப்பியா நீ? அவனுங்களுக்கு கேட்கறது யார் இருக்கா? நம்ம தான் இருக்கோம். அஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நம்ம தான் இருக்கோம். அவனுக்கு வேண்டி இது பண்ணுறதுக்கு அவனுக்கு அடி வாங்கிட்டு போவானுங்க, அவ்வளோதான். எது பேச முடியுமா? பேச முடியாது. கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இன்னி வரைக்கும் ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்காதும் கூட. இப்போ கூட ஐ வில் சே ராபிடோ இஸ் வே பெட்டர். ஓகேவா? இவனுங்கெல்லாம் பண்ணுறதை விட்டுருங்க, ராபிடோ சூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். பெய்ட்லாம் கிடையாது, அகைன் பெய்ட்லாம் கிடையாது. நான் சொல்றேன் பிகாஸ் நம்ம சூஸ் பண்றனால நிறைய பசங்களுக்கு வேலை கிடைக்குது. ஓகேவா? பைக் டாக்ஸியே நிறைய பேர் பசங்களுக்கு வேலை கிடைக்குது. இருக்கிற பைக் வச்சுட்டு சிறு தொழில் மாதிரி பண்றானுங்கல்ல, அதுக்கு சொல்றேன். புரியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி லைக் ராபிடோ ஆட்டோ போட்டிங்க, they got a complaint. அதே சமயம் there are lot of videos. நீங்க சொன்ன மாதிரி you say like you have bipolar. நான் வந்து பிரியாணி மேன் ஒரு பக்கம் இருப்பார், ரபி ஒரு பக்கம் இருப்பாரு. பட் there are people who can't say out. இப்போ நான் வந்து I'm not like voicing out person கிடையாது. நான் எல்லாமே பார்ப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பர்சனலாக திட்டுவேன் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு. பட் I never even share a story about that because that's me. I don't share in social stuffs and all. ஆனால் நானே உங்ககிட்ட நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், ரவி எனக்கு அப்படியே மனசில் இந்த பாரமே கவியானமாக இருக்கு, அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? என்னால் சொல்ல முடியல, நீங்கள் சொல்லிட்டீங்க, I feel so happy. நிறைய விக்டிம்ஸ் சொல்லுவாங்க என்கிட்ட. ஓகே, நான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட விக்டம் ஃபோன் பண்ணுவாங்க. நடந்துச்சு ரவி, எனக்கு இந்த மாதிரி, தேங்க்யூ ஃபார் வாய்ஸிங் அவுட், சரிங்கன்னு விட்டுருவேன். அது ரொம்ப ரொம்ப இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய நான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, டிரான்ஸ்ஃபோபிக்கான கான்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணுறது உண்டு. பார்த்து இப்படி சொல்லக்கூடாது, இட்ஸ் நாட் ஹவ் யூ ட்ரீட் அ ட்ரான்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். அது நிறைய ட்ரான்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் ஃபோன் பண்ணி நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு உங்களையே வந்துட்டு நீங்கள் ஒரு குயர் பர்சன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வருது ரவி, அது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் அது யோசிக்கவே இல்லையே, என்னது இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்க முடியுமா? ஓகேவா? சோஷியல் மீடியாவில் 1000 சொல்லுவான். ஓகேவா? அது இப்போ எனக்கு தெரிஞ்சு யார், ஐ திங்க் மதன் கௌரி இஸ் த பர்சன் ஹூ செட் திஸ். என்ன whatever happens tomorrow will always come ரபினா, I think மதன் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். somebody told me this. ஓகேவா? very true. ஓகேவா? என்ன நடந்தாலுமே tomorrow will always come. even like when I as you know this was my first podcast. நான் உங்ககிட்ட கூட சொல்லிருந்தேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பாட்காஸ்ட் ஆரம்பம் I didn't even sleep. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி நல்லா தூங்கல. அப்போ நான் என்கிட்ட சொல்லிட்டது கூட, மகா நாளைக்கு இந்த டைம் நீ வீட்டுக்கு வரையா அந்த பாட்காஸ்ட் முடிஞ்சிருக்கும், ஸோ டோன்ட் திங்க் சோ மச், இட்ஸ் கோனா பி ஓவர், இட்ஸ் கோனா பி ஓவர். சிம்பிள். இதுக்கு நம்ம உட்காந்து யோசிச்சு ஐயோ ஒரு 100 நல்ல கமெண்ட் வந்து ஒரு கெட்ட கமெண்ட் வந்துட்டா எங்க அம்மாலாம் உட்காந்து கமெண்ட்ஸ் படிப்பாங்க, ஒரு வீடியோலையும் படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. எவனா ஒருத்தன் வந்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ இந்த வாட்டி கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு போட்டான்னா எங்க அம்மா வந்துடுவாங்க வந்து, என்ன இந்த வீடியோவில் பார்த்தியா எல்லாரும் நல்லா இல்லைன்றாங்க அப்படின்னு. எல்லாரும் நல்லா இல்லைன்றாங்களா? இல்லை கமெண்ட்ஸ்லாம் பார்க்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு. நான் பார்த்தேனே
சொல்கிறாங்க எடிட்டிங் ஸ்லோவாக இருக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காட்டு எடுப்பது ஒருத்த கமெண்ட் அடிச்சிருப்பான், எடிட்டிங் சுமார் இல்லை ஜோக்ஸு சுமார், இது இப்படி பண்ணியிருக்கலாம் ப்ரோ, அந்த கருத்துக்கு நான் வந்து இது பண்ணுறேன், பிடிச்சிப்பாங்க 2 நாள் பேசுவாங்க அதை வச்சுக்கிட்டு. அந்த இருந்தாலும் அதை பண்ணியிருக்க வேண்டாம், அந்த ஒரு கமெண்ட் வச்சு அம்மா பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே சொல்கிற மாதிரி அம்மாவோட வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். அம்மா இஸ் ஆல்வேஸ் ஸ்வாக், ஷீஸ் லைக் ஷீஸ் ஆன் பாயிண்ட். இப்போ உங்களுக்கும் அம்மாவுக்கும் இஃப் இட்ஸ் லைக் கான்ட்ரடிக்டாக இருந்தாலுமே அது உன் பாயிண்ட், இது என் பாயிண்ட். ஈவன் இந்த பொண்ணுங்க ரியாக்ஷன்ல கூட அவ கரெக்டாக தான் இருக்கா, அவ தான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறல லவர் கிட்ட எனக்கு இப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணேன். ஸோ ஐ ஃபெல் லைக் ப்ரோ ஷீ இஸ் ஜஸ்ட் ஹானஸ்ட். இது தப்புனா தப்பு, ஷீ இஸ் ஆன் பாயிண்ட். தட் வாஸ் உங்களோட எல்லா வீடியோவும் பார்ப்பாங்களா அவங்க? பார்த்துட்டு எனக்கு திட்டு வாங்கிறீங்களா? லைக் இந்த வீடியோ என்னடா வீடியோ, அது என்னடா வீடியோ போட்டிருக்கீங்க? உனக்கு வாங்கினேன் நான் இப்போ ரீசெண்டாக தான் எதுக்கோ உனக்கு வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சேனியான்னு ஒருத்தி இருக்கா, அவளும் சேர்ந்து என்ன பண்ணும், வாட்டர் மெலன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம். அதாவது கேமராமேன் எப்படி ஆயிட்டான்னா 3 கார்டு மாற்றிட்டான், என்னென்னலாம் பேசுகிறோம், என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா கடுப்பாயிட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டு ஷீ தாட் சரி இது வந்து ஏதோ நல்லா வரப்போகுது போல இருக்கு, இவ்வளோ நாள் எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு வீடியோவை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டாங்க. என்னது இது, இந்த என்ன சொல்றது, இது வந்து இதே திருப்போம் இத்தியா நைட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு இவங்க இப்போ பறவை முடியாமல் சொல்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லாவே இல்லையே இது, என்னது இது எடுத்தீங்க அப்படின்னு. எனக்கா கஷ்டப்பட்டு எடுத்தோமா, இல்லை லைட்டிங்லாம் நல்லாவே இல்லை. அதே இது சப்பையா என்னோட கேமரா ஆன் பண்ணிட்டு கிரீன் மேட்ல நின்று பேசினா சூப்பராக இருந்துச்சு வீடியோ, இப்படி தான் வருவாங்க. Because she's always on point. She doesn't care what you think. It doesn't matter what you think. நான் இதான் யோசிக்கிறேன், அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிச்சு, இந்த பொண்ணு தப்பாக சொல்லிச்சு, இது தப்பு. நான் வீடியோ பார்க்கல யோசிப்பேன், எனக்கு தெரிஞ்சு பிரியாணி மாம் வில் கெட் ஸோ இட் தான் பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் 2 பேரும் இங்கே அங்கே மாதிரி ஓகேவா. நான் வந்து எதுனாலும் சுருன்னு மண்டல ஏறிடும் எனக்கு. ஓகே, அவங்க அப்படி கிடையாது. ட்ரூ. ஈவன் அந்த ஃபேஷன் சென்ஸோட ரியாக்டிங் வீடியோலையுமே அம்மா வந்து ரொம்ப காமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது இல்லை வேணாம், ஆனால் இதில் வந்து ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, ஆனால் ஷீ ஹவ் டன் சம் எஃபோர்ட், அதுக்காக நம்ம இது கொடுக்கலாம். ஸோ ஐ தாட் ஷீ இஸ் வெரி ரைட் ஆன் வாட் ஷீ திங்ஸ் யார் அப்படின்னு. நம்மனா வந்துட்டு நானா வந்துட்டு எடுத்தோம் கொத்தோன்னு பேசுவேன். ஓகே, அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவாங்க. பிகாஸ் அகைன் ஷீ இஸ் மாம் இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால தான். நான் அந்த வீடியோ பார்த்தே யோசிச்சேன், நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம், பட் ஷீ இஸ் வெரி காம், ஷீ அனலைஸ் ஸ்டாப்ஸ் அண்ட் சே ஓகே இதுக்கப்புறம் இது கரெக்ட், இதுக்கப்புறம் இது தப்பு அப்படின்னு. அதில் எவனோ ஒருத்தன் வந்துட்டு நல்ல குடும்பம் அப்படின்னு கமெண்ட் அடிச்சிருந்தானா. நான் என்ன பண்ண, அவன் எழுத காமிச்சாங்க, பாத்தியா என்ன சொல்கிறாங்க பாரு நம்மளை பற்றி, என்ன நல்ல குடும்பம் அப்படின்றான். இல்லையே நீங்க அப்படி எடுக்கீங்க, நல்ல குடும்பம் கூட அவன் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை எப்படி நீ யோசிச்சு எதுக்கு இந்த கமெண்ட் அடிக்க போகிறான், நல்ல குடும்பம், ஆஹா சூப்பர் குடும்பம்டா அது அப்படின்னு சொன்னேன். ஆஹா நல்ல குடும்பம் எப்படி உட்காந்து பேசுங்க பாரு, ஐயா நீ எதுக்குமா இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னா, இல்லை எனக்கு எனக்கு நீ சொன்ன புரிய மாட்டேங்குது, ஆடியன்ஸ்லாம் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க, அதனால நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸ் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வி கேம் டு ஹியர். பிகாஸ் ஏன்னா உர்ஃபியாக்காவோட ப்ரொஃபைல தங்கணும்னா தங்கியிருக்கலாம் ஒரு மாதம், வேண்டாம் சரி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வரலாம். அட் த சேம் டைம் ஷி வாஸ் ஆல்சோ ஆஸ்கிங் மீ டு என்ன சொல்கிறது லுக் ஃபார் அ கேர்ள் அண்ட் ஆல். ஓகேவா, பாரு பிடிச்சிருந்தா சொல்லு அப்படின்ட்டு இருந்தாங்களா. நீ தான் கரெக்டான வா, உனக்கு நான் ஒரு விஷயம் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வாயை தர பாப்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அது முடிச்சிட்ட பிறகு ஷீ ஃபெல்ட் ரியலி பேட். என்னடா பண்றதுன்ட்டாங்க. ஆஃப் த ரெக்கார்ட் ஷீ வாஸ் லைக் என்ன பண்றதுன்னா ஜாலியா இருப்போம், விவேகானந்தர் இல்லையா பார்த்துட்டு விவேகானந்தர் மாதிரி வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி கரை வந்த பிறகு பிடிக்குது கடலைன்ட்டு ஊரூராக ட்ராவல் பண்ணுவோம் ஜாலியாக. ஆக்சுவலாக இப்போ அம்மா எல்லாமே பார்க்குறாங்க அண்ட் ஆடியன்ஸும் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி இது நம்மளால சொல்ல முடியல, சரி அவன் பேசுகிறான், இஸ் தேர் எனி வீடியோ தட் யூ எல்லாமே ரெடி ஆனால் பட் இட்ஸ் வெரி சென்சிட்டிவோ இல்லை வெரி கான்ட்ரோவர்சி என்னமோ அதெல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம ரொம்ப போடணுமா கடைசியில் பாக்கெட் ப்ரோ ஐம் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா? There's this thing Insta Doliesனு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். It's about how Instagram influencers all these dancing அரேங்கோரியன் டான்சிங் influencers are promoting all these betting apps. ஓகேவா, அது ஒரு வீடியோ. அப்புறம் வந்துட்டு டோரா புஜின் 2 பேர் இருந்தாங்க தெரியுமா? தெரியும் இன்னும் இருக்காங்க தான். ஸோ அவங்க வந்து தேவர் ஆல்சோ ப்ரொமோட்டிங் சம் அந்த புக்கு இந்த புக்கு அந்த இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் வாஸ் அகேன் நிறைய ரெப்யூட்டடான இதெல்லாம் இருக்குது, ஆப்ஸ்லாம் இருக்குது.
பட் இவங்க ப்ரொமோட் பண்ணதெல்லாம் வந்துட்டு வெறும் டெலிகிராம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எத்தனை பேர் காசு லூஸ் பண்ணி இந்த 2 வீடியோ தான் ரொம்ப யோசித்தேன் போடுறதுக்கு. ஓகே. பிகாஸ் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு டோரா புஜ்ஜி அவங்க வந்துட்டு லெஸ்பியன்ஸா குயரான்னு வி ஸ்டில் டோன்ட் நோ. பிடிச்சி அவங்க வந்து ஐடென்டிஃபையே பண்ணல இது வரைக்கும் அவங்க யாருன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்கள பற்றி சொல்லி people shouldn't hate a queer person இல்லையா? இன்னொரு queer personனை வந்துட்டு ஹேட் பண்ணுறக்கூடாது. அவங்க வந்து நீங்கள் 2 பேர் இப்படி தானேன்ற மாதிரி கமெண்ட் ஒன்று வந்துட்டா கூட நான் வந்துட்டு ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க செக்ஷுவாலிட்டி வச்சு இது பண்ணா. பட் அதை அட் த சேம் டைம் somebody has to tell that what she is doing is wrong. Here they are doing is wrong. ஸோ ரொம்ப யோசிச்சதை போட்டேன். ஃபார்ச்சுனேட்லி கமெண்ட்ஸில் யாருமே அதை சொல்லலை. கரெக்டுங்க இதுங்க வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்குங்கன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரெப்பக்ரெஷன் எதுவும் வரல. அவங்க பிரேக்கப் தான் நாங்கள் அதுக்கப்புறமா நினைக்கிறேன். ஆமாம் அவங்க பிரேக்கப் பண்ணாங்க, பேச்சப் பண்ணாங்க, வாட் எவர். ஓகேவா? ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து திஸ் இன்ஸ்டாகிராம் டான்ஸ் கேர்ள்ஸ் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறாங்க வித்தவுட் ஈவன் திங்கிங் ட்வைஸ். ஓகேவா? நீ அந்த சைட்டுக்கு போய் தான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ண முடியும்னாலே அது ஃப்ராட் ஆப் தான். ஓகேவா? என்னதான் கூகுள் பிளேல இல்லாத ஆப்பே ஃப்ராட் ஆப் தான். ஓகே, அவன் வந்து அகைன் அவன் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி ஜெனியூனான்னு பார்த்துட்டு தான் வந்து கூகுள் பிளேலே ஆட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு ரொம்ப யோசித்தேன். இதெல்லாம் சொல்லணுமா? ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து கடுப்பாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? தேவையா? அதுவும் போக இன்னொன்று எல்லாம் நல்லா இருக்காங்களே பார்க்கறதுக்கு. இவங்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம பொட்டென்ஷியல் என்ன சொல்கிறது கிங்லிங் மிங்லிங் வந்துட்டு கெடுத்துக்கணுமா நம்ம? இல்லை கொள்கை தான் முக்கியம். ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்து அந்த சைடே ஒரு நாள் போல. பிகாஸ் ஐ தாட் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த பொண்ணுங்களா சேஸ்மே கேட்பானுங்கன்னு பார்த்தா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தேர்ஸ் அ லெவல் இருக்கு இல்லையா? ஓகேவா? அதாவது எதுக்காக வந்து ஒரு பொண்ணை திட்டுறானுங்க, நீ இப்படி ஃப்ராடான ஆப்ஸை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறன்றதுக்காண்டி திட்டுறாங்கன்னும் போது நான் 2-3 நாள் டெலீட் பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப வல்கராக வந்து டெலீட் பண்ணிட்டேன். பட் இட் ஹேஸ் டு பி என்ன சொல்கிறது லெட் அவுட் இல்லையா? somebody has to do it. Just because அதோட ரெப்பக்ரெஷன் வந்துட்டு யார் அந்த தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஹெவியா உளுன்றதுக்காண்டி சொல்லாம இருக்க முடியாது. ஆமா, டு பி ஆனஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி லைக் வந்து நிறைய டிரான்ஸ் பர்சன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி நல்லா இருக்கு சொன்னா, ஏன்னா there are people who can't say because they are not that kind of people and அவங்கள்ட்ட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காது. இப்போ ஊர்ல இருக்கவங்கலாம் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் லைக் இப்படிலாம் நடக்குது, ஓகே இந்த பையன் சொல்கிறான் அப்படின்னே தவிர they can't expose those. And as you said, like social media is like a very big thing right now. யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எஸ்பெஷலி பீயிங் அ கான்டென்ட் கிரியேட்டர் உங்களுக்கு சோஷியல் மீடியா தான் எல்லாமே. So does it take a toll on your mental health? ஆமா, of course. அப்படியா? Of course. Even after having the experience of like 4 years. ஆமா. ஏன் பிகாஸ் சில விஷயம் சொல்ல முடியாது நம்மளால. சில விஷயம் அதாவது ரீசெண்டா ஐ saw something and இப்போ அது கரெக்டாக எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஓகேவா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதாவது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து கலப்பு திருமணம் பண்ண இருந்த ஒரு கப்பில் வந்துட்டு அவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்களும் பையனோட வீட்டுக்காரங்களும் வந்துட்டு வெட்டிடுவேன் குத்திடுவேன்ட்டுலாம் சொல்லி அந்த ஆஃபீஸே அடித்து உடச்சிட்டாங்க. இதை பற்றி எனக்கு சொல்லணும்னு எடுத்தேன். ஓகே, இதை பற்றி ரிசர்ச் பண்ணால் அவங்களோட பின்புலம், அதாவது அந்த பையன் பொண்ணு பின்புலம், அது எந்த ஏரியா, அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாத்தையும் வந்துட்டு இன்கன்சிடரேஷன் வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது நம்மளால வெளியில். ஓகேவா? நம்ம யாரு பண்ணாலும் தப்புங்கன்ற முற்போக்கை வந்துட்டு இதில் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் ஐ திங்க் 3-4 months பேக் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணும் பையனும் வந்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஆமாம் போனாங்க. அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு உட்காந்து மறியல் பண்ணாங்க, அந்த பொண்ணை அனுப்புங்க எங்க கூட அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் தட் girl belongs to a minority community, I couldn't talk about that case. Okay, this act was done by a என்ன சொல்கிறது கேர்ள்ஸ் ஃபேமிலி who are from a minority community-னால பேச முடியல என்னால் அதை பற்றி. ஸோ அதனால் மண்டையில் அப்படியே குறையும். ஓகேவா? அதாவது இது வந்து இன்னொருத்தனுக்கு தைரியம் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்மளும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நின்னோம்னா நம்ம பொண்ணு அனுப்பிச்சிருவானுங்கன்னு ஒருத்தர் நினைக்கக்கூடாது அதை. ஸோ இப்போ கொட்டினாதான் இது தப்பு, வேற ஒருத்தன் பண்ண மாட்டான், இது தப்பு தான். ஓகேவா? காதலிக்கிறாங்கன்னா உங்களுக்கு விடுறது தப்பு. உன்னோட பிற்போக்கு புத்தி, உன்னோட பேட்ரியார்க்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உன்னோட ரிலீஜியஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பொண்ணு மேலேயோ இல்லை ஒரு கப்பல் மேலேயோ செலுத்திட்டு இருந்தால் இட்ஸ் ராங். இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இன்னொருத்த இன்ஸ்பயர் ஆயிடுவான். அதனால நம்ம பேசணும். பேசுனா என்னடா இவங்களை பற்றிலாம் ஏன்டா பேசுறேன்னு சொல்லுவானுங்க, அதனால சும்மா இருக்கணும். ஸோ இது வந்துட்டு இதை போய் நான் என்ன சொல்லுவேன்னா என்ன சொல்கிறது, என்னோட தெரபிஸ்ட் கிட்ட வந்துட்டு இது நான் வீடியோவில் பேசுகிற மாதிரி பேசிடுவேன். You go to the therapist? ஆமாம். ஆஃபன் போவேன்.
அப்படியா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஓகேவா? இல்ல பைத்தியம் முடிச்சிருங்க. ஆமா உண்மையிலே பிகாஸ் This is kind of very shocking for me because I, I have seen like content creators வந்து mental health ரொம்ப affect ஆகும் because they do so much of videos, they get a lot of love, at the same time they get a lot of hate. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்து பேசணும். அதே சமயம் யூடியூப் கைட்லைன்ஸ்னால நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். ஈவன் எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து சேனலெல்லாம் லாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. they have to take care of comments and there are lot of stuff. So I know it will affect their mental health, but தெரப்பி போற அளவுக்கு அஃபெக்ட் ஆகுமா ஐ டோன்ட் நோ. அகைன் அதான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது நம்மளால. யா ட்ரூ. ஆமா. சோ அத வந்து யார்கிட்ட வெளிய விடுறது? யார்கிட்ட சொல்றது? கரெக்ட். ஓகேவா? இதனால இன்னொரு பொட்டென்ஷியல் விக்டம் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருவாங்க. இன்னொரு இன்னசென்ட்டான கப்புளுக்கு வந்து இதனால ஒரு ப்ராப்ளம் வந்துடும். இதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் பேச ஆரம்பிப்பான். இவன் இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் இப்போலாம் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணாலே நாங்கள் யாரும் தெரியுமில்ல அப்படிதான் ரீல்ஸ் வருது. இவனுங்கெல்லாம் போட்டு கலாய்க்க முடியாது. ஓகேவா? என்னன்னு சொல்லுவோம். ஓகேவா? அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் இஃப் யூ டேக் கானா சாங்ஸ், மோஸ்ட் கானா சாங்ஸ் ஆர் அபவுட் கஞ்சா, தம்மு, ஓகேவா, அபவுட் ஆல் தட் ஷிட். ஓகேவா? கானா இஸ் நாட் தட். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் எவனுக்கும் புரியாது. ஓகேவா? இதை வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் யார் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? சில பேர் என்ன சொல்லலாம், ஆமாங்க கானா பாடுறவங்களே இப்படி தான் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, பை த ரீசன் வை ஐ எம் டூயிங் திஸ் வில் ஃபெயில். தட் இஸ் நாட் வாட் ஐ எம் டெல்லிங். இந்த மாதிரி பாடாதீங்க. கஞ்சா, தண்ணி, மாத்திரை, என்ன அதில் என்ன இப்போ பாம்பு போட்டுருவேன், குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், இப்படிலாம் பாடாதீங்க. லவ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் பண்ணு, அது இப்போ இது வேற மாதிரி ஜாலியாக பாடு அப்படின்ட்டு சொன்னால் அது வந்துட்டு அப்போது வேற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது. அப்போது நாங்கள் இதுதான் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. யூசி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்றது ஒரு ஐடியா யோசிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபார்ம் பண்ணி எழுதிட்ட பிறகு அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 வாட்டியாச்சும் யோசிப்பேன். ஒண்ணுமா முடியாது அப்படின்ட்டு அது யார்கிட்டயாச்சும் போய் சொல்லணும்ல. மண்டையில் ஓடிட்டு இருக்கு. ஸ்டார்ட் லைக் யூஷுவலா இஃப் யூ ஃபீல் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இல்லை, ஒரு நார்மலாகவே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப பேர்டனாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யார்கிட்டையோ சொன்னாலுமே அட் சம் பாயிண்ட் வி நீட் அ தெரபிஸ்ட். டெஃபினெட்லி வி நீட். ஆனால் இந்த காலத்தில் தெரபிஸ்ட்டை எவ்வளோதான் நம்ம காமன் பண்ணாலும் there are still people who thinks if we go to a therapist or psychiatrist they think, oh அப்போ நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் அங்கே போகணும். It really needs a courage to go to someone and talk and let out. So how and when did you get that? I had a very bad breakup in 2019. Okay. So after that I started therapy. Somebody suggested therapy to me and I went and நல்லா ஒரு 2 செஷன் சூப்பராக போச்சு. இன்னும் 3rd செஷன் 4th செஷன் போல நல்ல கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? பிகாஸ் when it comes to breakup and all you will not know why they have broken up with you. என்ன நம்ம என்ன தப்பு பண்ணோம், கரெக்டாக தான் எல்லாம் போனோம், அந்த கேள்வி மனசில் வந்துட்டே இருக்கும்ல. ஸோ தெரப்பி ஹெல்ப்ஸ் யூ டு ஃபைண்ட் த ஆன்சர் விதின் யுவர் செல்ஃப். வேர் டிட் யூ கோ ராங், வாட் டிட் யூ டூ டு பிஸ் திஸ் ஆஃப். எதுவுமே பண்ணலன்னா தே டோன்ட் டிசர்வ் யூ போ அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான பதிலை கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் இந்த சிம்பிளான பதிலை கொடுக்குறேன்றதுக்காக வந்துட்டு இதுதான் வந்து எல்லாருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஓகே, ஒருத்தர் அந்த சிம்பிளான பதில் உடனே கிடைக்கல. எக்ஸாக்ட்லி. ஆமா, அந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஸோ ஐ லைக் இட். ப்ளஸ் எல்லா விஷயத்துக்கான கிளாரிட்டி வந்து எனக்குள்ளேயே இருக்க என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மூலியமா அதை வெளியே எடுக்கணும்ல. ஸோ இந்த சோர்ஸ் வாஸ் தெரப்பி. ஓகேவா? அவங்ககிட்ட போனா அவங்க என் வாயிலேருந்தே கக்க வச்சிருவாங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ட்டு. தெரியல டாக்டர், ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் முடியும் போது கரெக்ட் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அப்படின்னு அவ்வளவுதான். சம்டைம்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்களே இங்க வந்து வீடியோ பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு. பிகாஸ் வீடியோ மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அப்படியே டென்ஷனாக இருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வேணா நீ பர்ஃபார்ம் பண்ண வரல, என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை இதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியல, ஏன் இருக்க முடியல, ஷீல் கிவ் அன் ஆன்சர். இது சொன்னால் என்ன நடக்கும், சொல்லலாம் என்ன நடக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு பி செல்ஃபிஷ். யூ ஹாவ் டு சேவ் யுவர் செல்ஃப். தப்பே கிடையாது. ஓகேவா? இந்த விஷயத்த சொல்லி நான் வந்து அடி வாங்கிறதுக்கு பதிலாக சொல்லாமல் நான் என்ன சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன்னா அது முக்கியம். பி செல்ஃபிஷ். ஓகே, நீ சொன்னி 10 பேர் வாவ் ப்ரோ வேற மாதிரி அப்படின்னு வானுங்க. என்ன
அடி வாங்கும் போது ஒருத்தன் கூட நிற்க நிக்க மாட்டான். மாட்டா. True. ஆமா. ஓகேவா? இந்த கமெண்ட்ஸ் எவனுமே கூட நிற்க மாட்டான். ம். ஸோ கமெண்ட்ஸ் வரும் 10 பேர் நம்மள வந்து கை தட்டுவாங்கன்றதுக்காக உனக்கு இஷ்டமில்லாத ஒரு பாயிண்ட்டையோ இல்லை உன்னை ஹார்ம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டையோ சொல்லாத. The ethics you have is important. ஆமாம். நம்ம என்ன இப்போ வந்து நானே பார்த்துருக்கேன், ஒரு சில விஷயம் பேச மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் டாக் பாலிடிக்ஸ். நீங்களும் நான் பாலிடிக்ஸ் பேசி நான் பார்த்ததில்ல பெருசா வீடியோஸில். எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் எத்திக்ஸ். நான் ஏன் போக மாட்டேங்கிறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கும். நான் இதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அது சம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ரியலி குட் அட் இட். தே ஹேவ் த எத்திக்ஸ். அவங்களே சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் வந்து நான் பேச மாட்டேன். திஸ் இஸ் நாட் ஹாப்பி ஃபார் மீ. ஆனால் அதே சமயம் தெர் ஆர் பீப்புள் ஹூ do videos, some shit, this talks about something, and அப்புறம் வந்து நான் இதை பேசியிருக்க கூடாது, எனக்கு இது பிடிக்கல அப்போல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஓவர் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் இன்ஃப்ளூயன்சர், பிகாஸ் as I said you, like நிறைய எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் தான். ஆமாம். எதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில டைம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கேன், ஐ ரியலி வாண்ட் டு நோ வாட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஷோக்கு வராங்கன்னே ஃபஸ்ட்டு என் மேலே வச்சு நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, வாட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர்? ஐ ஹேவ் ஜீரோ ஐடியா. லைக் எவ்ரிஒன் இஸ். நம்ம இந்த கான்வர்சேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கான்வர்சேஷன்லேருந்து ஐ கேன் டெல் யூ ஹூ இஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். திஸ் இஸ் அ பாட்காஸ்ட். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் இன் யூடியூப். ஆமாம். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் இருந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் இருந்திருக்கும். ஆமாம். ஓகேவா? அவனை பார்த்து இவன் பண்ணுவான், இவனை பார்த்து அவன் பண்ணுவான், அவனை பார்த்து அவன் பண்ணுவான், அந்த மாதிரி. ஓகேவா? ஃபார்மேட் இஸ் த சேம், பட் த கான்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியா கொண்டு வந்தான் பாருங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு காயின் திஸ் ஐடியா வாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் பாட்காஸ்ட் that became podcast. பாட்காஸ்ட்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாரு. ஆமாம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னாரு. இப்போது ஏன் ஹீ இஸ் த ஆக்சுவல் இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? அந்த ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் இது எல்லாமே. இப்போது நீங்கள் ஒரு நார்மலான ஒரு மாடல் சம்படி, அந்த மாடல் கிட்ட போயிட்டு ஏன் ஐஃபோன் வாங்கினீங்கன்னு கேட்டால் ஷி ஓன்ட் சே இது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கா தானே, கேமரா நல்லாயிருக்கு அப்படின்னா. பட் டு பி வெரி ஆனஸ்ட், 0 கேமரா இது. ஓகே. சாம்சங் சாப்பிட்றோம், சோனி எரிக்சன் சாப்பிட்றோம், ஆனால் யாருக்குமே தெரியாது. ஓகேவா? பிகாஸ் நான் ஏன் இன்ஸ்டாகிராம் மாடல்னு சொல்கிறேன்னா, அது ஒரு கட்டமைப்பை வந்துட்டு யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ இன்ஸ்டாகிராம் மாடலாக இருக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் அன் ஐஃபோன். ஐஃபோனில் எடுத்தால் தான் அந்த இது மிரரில் தெரியும் அப்படின்னா. அண்ட் தட் பிராண்ட் பில்டிங் இஸ் லைக் பிராண்ட் அதை அவன் பண்ணட்டும். பிராண்ட் அவன் பண்ணுவான். அவன் பொழப்பே அதான். அவன் பிஸ்னஸ் பண்ணுறதான் அவன் பொழப்பு. ஆனால் somebody has influenced her, no? நம்மளே பார்த்துருப்போம். இப்போது if a boy or a girl is going through a breakup, ரேண்டமாக ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் ஏதோ ஒரு வெள்ளக்காரன் சொன்ன கிளிப்பை வந்துட்டு ரீலில் போடுவாங்க. ஃபோக்கஸ் on yourself. அவன் யாருன்னு உனக்கு என்ன தெரியும்? தெரியாது. நம்மளுக்குலாம் அனுப்பணும், மச்சான் இவர் எப்படி பேசுகிற யாருக்கு தெரியும், நல்லா இருந்துச்சு பார்த்தேன். இதுதான் இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். ஆடியன்ஸ் அப்படியே நம்புவாங்க அப்படின்னு நம்புறவன் தான், அப்படின்னு நம்பி செயல்படுறவன் தான் இன்ஃப்ளூயன்சர். பட் ரைட் நவ இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் லைக் வெரி டிஃபரெண்ட். எவ்ரிவன் இஸ் an influencer. நம்ம எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸ் கேட்டு தானே பண்ணுறோம். ஓகேவா? ஒரு வாட்ச் வாங்குறதுனா இவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஒரு டிஷர்ட் வாங்குறத எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த டிஷர்ட் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஐம் இன்ஃப்ளூயன்சிங் them to get that. when you really ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்களே. ட்ரூ. ஆமாம், வெரி ட்ரூ. ஓகேவா? அவன் அதை சொல்லிட்டான், வர வேலையை பார்த்துட்டு போயிட்டான். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போது ரீசன்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து எப்படி வருதுன்னா, people are starting to think a little bit. ஒருத்தவனை சொன்னால் ஃபஸ்ட்லாம் வந்து அவன் சொல்லிட்டாங்கிறக்கா நான் என்ன வேணால் செய்வேன்றது. இப்போ தான் ஒரு சிலர் வந்து லைக் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது, நாளைக்கு நானே ஏதாவது சொன்னாலும் ஒரு ½ an hour உட்காந்து நீங்கள் யோசிச்சு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஐ ஃபீல் லைக் ஓகே, there are a lot of content creators who voice out for other things happening for people. அந்த வீடியோஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எவ்ரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டூயிங் சம்திங். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட மர்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் நாங்கள் அந்த மர்க் தான் இன்றைக்கி நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் 2 பேருமே. ஹவ் யூ காட் திஸ் ஐடியா, லைக் we need to design this, we need to do a mug or something? I wanted to wear a t-shirt which says பெரியார் ஜென். ஓகேவா? பெரியார் ஜென் ஒரு டிஷர்ட் போடணும், நம்ம போட்டு தான் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹூ டு கான்டாக்ட். அதனால அப்போ தான் வந்துட்டு
ஒருத்தர் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மர்ச் பண்ணுற ஐடியா இருக்கா? நான் பண்ணுறேன் ப்ரோ, பிரச்சனை இல்லை, இந்த ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. ஒன்றும் வேணாம் ப்ரோ, நீங்கள் 5 பண்ணுங்க அப்படின்னு. சரி நீங்கள் 5 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டில் உட்காந்து பண்ணது அந்த 5 டிசைனுமே. நானே உட்காந்து யோசிச்சுட்டு அந்த யாருக்கோ கொடுத்து யாரோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உட்காந்து பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டேன். ஒரு 1 வீக்கில் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு காப்பி நல்லா இருந்துச்சு. அண்டு 1 மந்தில் லான்ச்சே பண்ணிட்டேன். அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். பிகாஸ் நான் எல்லா இடத்துக்கும் போய் ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன் டு என்ஃபசைஸ் பெரியார் எவ்ரி பார்ட் ஆஃப் மை லைஃப். Because I also make jokes about a lot of things. Okay, there's a border between Periyarism and humor. ஓகேவா? நான் வந்துட்டு என்ன வந்துட்டு யாரை சப்போர்ட் பண்ணணுமோ அவங்களே நான் கலாய்க்க முடியாது. ஓகேவா? அது வந்து என்னோட ஐடியாலஜிக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறேன், அந்த மாதிரின்றனால சம்டைம்ஸ் ஐ ஹாவ் டு கிவ் இதர். அது ஒன்று பெரியாரிசம் மட்டும் ஒரு வீடியோவில் நான் பேசணும், இல்லாட்டி ஜாலியாக இருக்கா ஜாலியாக மட்டும் பேசணும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். தென் ஐ தாட் நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும் பத்தாது. ஓகேவா? நம்ம ஹோல் ஜென்ரேஷனே அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ லெட் மீ மேக் திஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஐ தாட் சரி மச் இவங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்மக்கிட்ட, எல்லாரும் பண்ணலாம்னா the first design which we published was Periyar Jan. ஓகேவா? இன்னி வரைக்கும் நல்ல சேல் ஆகிட்டு இருக்கு. இதுவும் வைப்னு ஒரு டிசைன், அது மட்டும் தான் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ பிஸ்னஸ் ஐடியா லைக் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இல்லை ஓகே ஐம் கெட்டிங் திஸ் சான்ஸ் ஐம் டூயிங் திஸ் அப்படியா? இல்லை அந்த அவன் ஒரு காண்டாக்ட் பண்ணலாம், நான் யாரையாச்சும் காண்டாக்ட் பண்ணி இந்த ஒரு ஐடியா இருக்குங்க, ஐ வாண்ட் பீப்புள் டு நோ அபவுட் பெரியார். ஓகேவா? நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையும் போயிட்டு. ஓகேவா? இதை கேளுங்க, இதை பாருங்க, என்னென்ன பேசியிருக்காருன்ட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலலாம் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சொருவணும்ல. ஓகேவா? ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கிறீங்களா? பின்னணி அடிமைகள் புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்ல அவங்ககிட்ட. ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு தான் நான் வந்து ஐ தாட் சரி நம்ம மர்ச்லேயே லான்ச் பண்ணுவோம், மர்ச்லேயே சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஆனால் வாங்கி போடுறவனுக்கே தெரில, அதுதான் உண்மை. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 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 வருத்தமான ஒரு நிலைமை. அப்படி தட்ஸ் ஆக்சுவலி தி இன்ஃப்ளூயன்ஸ். பிரியாணி மேன் மெர்ச் லான்ச் பண்ணிருக்காரு. ஓகே 5 டிசைன் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி, இது நல்லா இருக்கு. பெரியார் நல்லா இருக்கு, யாருன்னு தெரியல, பட் ஓகே போடுவான். I saw a guy do wheelie, ஓகேவா, and crash on a girl's scooty. He got up and he was wearing Periyar Jan. Oh vash. நான் கார்ல போயிட்டு இருக்கேன், சர்ன்னு போனான். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு இன்டர்செக்ஷன் ஒரு பொண்ணு இடிச்சிட்டான். ஓகேவா? வீலியிலே தான் போனான், நிறுத்தி விட்டு பண்ணி இடிச்சிட்டான் ஒரு பொண்ணை, விழுந்துட்டாங்க. என்னால் நிறுத்தி அவனை தூக்குறேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். நான் பார்க்குறேன் பெரியார் சின்ன என்ன போட்டிருக்கேன். பொண்ணுங்களா அசிங்கமாக கேட்குறான், என்ன வருதுங்க பேர் சனி எனக்கு அப்படி இப்படின்றான். தம்பி சட்டையை கட்டி கொடுத்துருப்பா தம்பி வேணாம்பா, மீனிங்கே இல்லை இல்லை ப்ரோ. அவன் என்னை பார்த்துட்டு அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு நான் தானே தெரியல. அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ வருதுங்க இதுங்க அதுங்க இதுங்க, என்ன ப்ரோ இதெல்லாம் பேசிட்டு எனக்கா அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இல்லை சட்டையை கட்டி கொடுறான்னு சொல்கிறதா என்ன சொல்கிறேன்னே தெரில. ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலை என்ன மெசேஜ் சொல்ல வரோமோ, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பிரியாணி மேனே தெரியலங்க. கூட இருக்கிறவங்களாம் இல்லை நீ கண்டென்ட் ஆக்கிட்டு வரல இதை அப்படின்னு இல்லடா அப்படின்னு அப்போ சொன்னா பாக்கிட்டேன். ஓகே ரவி, ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் உங்களை கூப்பிடணும் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹேட் இஸ் ஐ வாண்ட் டு நோ அபவுட் ரவி, நாட் மச் ஆஃப் அ பிரியாணி மேன். ஸோ லெட்ஸ் நோ ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் இருக்கு. லெட்ஸ் ஆன்சர் யுவர் ஃபர்ஸ்ட் ஹிட் வீடியோ. My first hit video was bathroom tour. Bathroom tour your first video va? நல்லது. Achuma, thank you so much. You are like favorite biryani spot, biryani man oda favorite biryani spot. Yamoidin. Nice. Your favorite influencer? Oh my god, favorite influencer. Good question. நிறைய இருக்கா இல்ல யாரை சொல்றதுன்னு தெரியலையா? Influencer இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் அப்பலாம் இல்ல, இட்ஸ் லைக் டோட்டலி யுவர் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர். Oh my god, favorite influencer. Because obviously நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாப்பீங்க, உங்க வீடியோஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. Okay, I would say Gopi Sudhakar. Yeah, that's nice. Your favorite video of yourself? I think the next video. The video that's going to be yet to release. நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேனா அடுத்த வீடியோ will be my favorite video. Yeah, okay. அந்த மாதிரி தான். Ravi's hidden talent என்னத்த சொல்ல? நான் சோஷியலி ரொம்ப ஆக்வர்டுங்க நான். நிஜமாவா? ரொம்ப சோஷியலி ஆக்வர்டு.
இப்போ இதே கான்வர்சேஷன் பப்ளிக்காக வச்சுக்கோங்களேன், பேசவே மாட்டேங்க. ஓ இது அமைதியா 2 பேரும் 2 கேமரானால ஆமாங்க, ஆமாங்க, குடிச்சிட்டே இருப்பேன். சரிங்க, ஓகேங்க, ஓகேங்கன்னுவேன். ஓகே. Rabi's biggest red flag that you have. உங்களுக்கு நம்மளுக்கே தெரியும்ல இது நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துலயுமே மிஸ்டேக் கண்டுபிடிப்பேன் நான். ஓகே. Rabi's biggest green flag. ஐ கேன் குக். நல்ல பிரியாணி பண்ணுவேங்க. ஓ பிரியாணி மேன் மேக்கிங் பிரியாணின்னு ஒரு வீடியோ எடுத்து நீங்க போடலாம். நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், யாரும் பார்க்க தான் வாட்டர்மெலன் பிரியாணியா? ஓகே. த மிஸ்டேக் யூ டிட் ஆஸ் அ கிரியேட்டர். நம்மளுக்கு நான் ஒரு கிரியேட்டராக இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது? ஆஸ் அ கிரியேட்டர் நான் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேரோட இன்டென்ஷன் தெரியாமல் நிறைய பேர் கூட நான் அசோசியேட் ஆகியிருக்கேன். ஓகே. ஓகேவா? இப்போன்னு இல்லை, அதெல்லாம் இமீடியட்டாகவே எனக்கு தெரிஞ்சிடும். இவங்க கூடலாம் நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் சோஷியல் மீடியா வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்படி வந்துட்டு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி எதிர் வீட்டுக்காரங்கிட்ட போட்டு கொடுப்பீங்களோ அதே மாதிரி தான் ஓகே உள்ளுக்குள்ளேயே அப்படி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ ஐ சம்டைம்ஸ் ஐ ஹவ் ஃபெல்ட் தட் இவங்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணுமோ, இவ்வளோ கிரிஞ்சாக இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அது ஒன்று தான் வந்துட்டு ரொம்ப ஆஸ் அ கிரியேட்டர் ஐ ஃபீல் ஐ ஷுடன்ட் ஹவ் ஓப்பன்ட் அப் மச் டு லாட் ஆஃப் பீப்புள், டு லாட் ஆஃப் அதர் கிரியேட்டர்ஸ். ஓகே. த மோஸ்ட் எம்பாரசிங் மொமெண்ட். Embarrassing for me, yeah, it's for you obviously knowing Ravi. நாங்கள் மழை ரிவ்யூன்னு ஒன்று எடுத்தோம். இந்த மிக்ஜாம் புயலை வந்துட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மோனிஷ்னு என்னோடய கேமராமேன், அவன் என்ன பண்ணான், அவன் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டான். நான் வந்து பேண்ட்டு போட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக சாக்கடை. ஓகே, ஃபுல்லாக சாக்கடை. அந்த வீடியோவில் எத்தனை பேர் வந்து முதுகு நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில. ஃபுல்லாக சாக்கடை தான், லிட்டரலி பிளாக் கலர். ஓகேவா? இவன் என்கிட்ட சொல்கிறான், போய் நேராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடலாங்கன்னு எடுத்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி ஒரு காரை போச்சு அடிச்சுட்டு போயிட்டான். நான் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்கேன்ல, இவனுக்கு கேமரா ஆடுது சிரிச்சுக்கிட்டே இருக்கான், குட்டுறான். சரி ரீடேக் ஆடு பார்க்குறோம். என்னால் வந்து ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பைக்கில் தான் உட்காந்து போகணும், உட்கார முடியலை. அதுக்கு ஐயோ ஹைலைட் என்னன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு போகிறோம். இன்னொரு ஏரியாவில் அப்பேரண்ட்லி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் கூட தண்ணி போயிடுச்சு. பொண்ணுங்க அத்தனையுமே வெளியே தான் நிற்கிது. இவன்ல ப்ரோ அங்கே போய் நின்று பேசுங்க. ஏன்டா அங்கேருந்து நான் ஆக்சஸ் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்தேன், சாணி எடுத்து அடிச்சிட்ட பிறகு நீ வந்து கூப்பிட்டு வருவியா? முடியாது இப்போ மோனி சார். இல்லை இல்லைங்க இப்போ இல்லைங்க போங்க பார்த்தா அங்கேருந்து ஒரு பொண்ணு பிரியாணி மாதிரி அடிச்சு. பார்க்கணும், சாக்கடை நாத்தத்துலையா பார்க்கணும்? இல்லைங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் சாரி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு வேளை சாக்கடிக்காமல் இருந்தா பேசியிருக்கலாம், அந்த டோலி செட் ஆயிருக்குமோ அப்படின்னு. ரொம்ப அசிங்கமாக போச்சு அன்னைக்கு எனக்கு. ஓகே. ரவி's favorite anime? I don't watch anime. My அனிமேன்றதுக்கு பதிலாக ஐ வாட்ச் ஒன் பஞ்ச். ஓகே. ஆக்சுவலாக வந்து இன்னும் இது லெட்ஸ் நோ ரவி இஸ் ஓவர், பட் there is a question from one of my friends. நாங்கள் யூஸ்வலாக வீடியோஸ்லாம் பார்க்கல, எப்படி கான்ட்ரோவர்சிஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களை சுற்றி ஒரு கான்ட்ரோவர்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்ட் கிட்ட நேற்று டே இப்படி வராங்கடா பிரியாணி மேன் வராங்க என்னடா கேட்கலாம், அவன் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என்கிட்ட கேட்டதுக்கு எப்படி அத்தனை கான்ட்ரோவர்சியை சுற்றி வச்சுட்டே இருக்காரு அது அவராக தேடி போகிறாரா இல்லை அவரை தேடி அத்தனை கான்ட்ரோவர்சி வருது? அவர் வாழ்க்கையில் ஒரு மிர்ச்சி மசாலா இருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், என்ன சொல்கிறது, நம்மளா தேடி போகிறது கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவோம், அது யாரை பார்த்து சொல்கிறோமோ எனக்கு பிடிக்காது. ஆமாம், ஓகேவா? அவன் அதை கான்ட்ரவர்சியாக மாற்றுவான், அவ்வளோதான். ஐ கேன் டெல் யூ திஸ் மச். ஒரு யூடியூபரை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா? இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. யூடியூபரை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவர் ஒரு ஆக்சிடெண்ட் இன்வால்வ் ஆகிட்டார். அவர் வண்டி இடித்த ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. இதுதான் கான்டெக்ஸ்ட், நம்மளுக்கு வந்த கான்டெக்ஸ்ட் தான், வெளியே வந்த கான்டெக்ஸ்ட் தான். நான் என்ன பண்ணேன், ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நியூஸ் சைட்டில் தான் வண்டியை இடிச்சுட்டு அவர் நிறுத்தாமல் போயிருக்காருன்னு போடணும். ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி a hit and run. ஓகேவா? நவ் இது நியூஸ்லேருந்து கான்ட்ரவர்சியாக மாறுது. ஆமாம், ஓகே. இது வரைக்கும் நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்ஸும் இதுதான் சொன்னாங்க, இடிச்சிட்டாரு அதனால ரொம்ப இறந்து போயிட்டாங்க. இடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு யாரும் சொல்லலை. ஓகே, தட்ஸ் a very important thing. இதை நான் சொல்லாமல் இருந்தா எப்படி? இப்போ நான் சொல்லுவேன், கான்ட்ரவர்சி ஆகும். நான் பாட்டுக்கு சொல்கிறேன், அது பாட்டுக்கு கான்ட்ரவர்சி. அதுவும் நம்மளா கிரியேட் பண்ணி சொல்கிறோம். ஏன்டா நியூஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பார்த்துக்க நியூஸில் ரிப்போர்ட் நீ ஒரு ஹியூமனிட்டி கூட இல்லாமல்
இடிச்சுட்டு போயிருக்கு, போலீஸ் அப்புறம் உன்னை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆள் மயிரடா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அது கான்ட்ரவர்சி. ஓகே, வெரி ட்ரூ. ஆமாம், அதனால தான் வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் சரௌண்டட் பை திஸ். மற்றவங்களுக்குலாம் வேணாம்னா வேணாம், பட் சர்டன் திங்ஸ் யூ ஹாவ் டு ஆஸ்க். WO வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கேட்கணும்னா WO வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியுது மரமண்டைக்கு. ஓகே, இல்லை காசு கொடுத்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க சிம்பிளாக. ஸோ அந்த கான்ட்ரவர்சியாக மாறுறது இஸ் பிகாஸ் ஒரு 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 10 பேர் ஒன்று ஆமாம் பிலீவ் பண்ணுறாங்கன்னா நம்ம இல்லைன்னு நம்மளால தான் கான்ட்ரவர்சி ஆகும். ஓகே, when everybody says இல்லை இவங்க சொல்கிறது கரெக்டு, எப்படி அவர் சொல்கிறது கரெக்டு, இதை பார் அதை பார் இதை பார் இதை பார் இதை பார் இதை பார், இவர் சொல்கிறது உண்மையே கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்வானுங்க, கான்ட்ரவர்சி ஆகும். அதுக்கு நம்ம வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது, இல்லை பின் பாயிண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, இல்லை பண்ணி தான் ஆகணும். So actually we are in the end of our podcast and I feel so happy having you here because ஒரு பிரியாணி மேன் ஃபேனாகவும் எத்தனை questions ரபியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு I feel so happy. Thank you for coming. I would want to tell something about her. Me? She is one of the people who will genuinely tell me this is the problem I'm having with your video. This is what I like about your video. Okay, not a lot of people say that. Yeah, okay. Okay va, நான் வந்து I think the first text you sent me because you had some videos. Video. ஏதோ ஒன்னு வந்துட்டு என்னோட வீடியோவோட contradictory she had some idea. Okay va, she had something. I have a opinion about this and she told me. We had a conversation. Okay va, I think you are one of those very few people who have had a very decent conversation about what they don't agree with me. Okay. இது எனக்கு பிடிக்கல ரபி. சில பேர் ஏன்னா அதுவாங்க, you were very honest about it and sometimes you நீங்க வந்து சொல்வீங்க இது எனக்கு பிடிச்சிருந்தது, it could have been better. அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இது என்ன இது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க, இன்னும் பெட்டரா எப்படிங்க போனா சட்டை இல்லாம தாங்க நான் நடிகன்னு அடுத்தது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் யூ ஹேவ் யுவர் ஓன் ஷோ அண்ட் ஆல். ஓகேவா, பிகாஸ் என்ன சொல்றது, more than a year we know each other, no? Okay, you told me all the struggles which you facing in being an actor in the field குள்ள வரதுக்கே, and you having your own show is a very big thing. Thank you so much. Actually ஆஸ் அ ஃபேனா நான் சொல்லலாம், எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் பிரியாணி மேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வி சிட் இன் கெட்ட பழக்கம் எப்பவுமே வந்துட்டு இன்னொருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, தம் அடிக்கிறது நம்மளா கத்துக்க மாட்டோம். இப்போ நாங்கள் எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒரு வீடியோ பிரியாணி மேன் வந்து இல்லை எங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் வருதுன்னா we don't watch alone, we sit together and watch. அப்பதான் நாங்கள் டக்குன்னு பாட்காஸ்ட்னோடனே ஃபர்ஸ்ட் திங் காட் ஸ்ட்ரைக்கில் நம்ம கேட்போம். ஏன்னா ஒரு கான்வர்சேஷனாக கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் யூ அக்செப்டட் வாட் எவர் ஐ செட், லைக் இந்த வீடியோ நல்லா இருக்கு, இந்த வீடியோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தட்ஸ் அ வெரி குட் திங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து இவரோட ஐகானிக் டாடா பைபால தான் நம்ம முடிக்க போகிறோம். அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னும் நிறைய பேரை கூட்டு வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.